வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் குணா ஐயா. நம்ம 2 பேர் தாங்க இணைஞ்சிருக்கோம். கொஞ்சம் தாமதமாக வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாருங்க அருண் பிரகாஷ் ஐயா. சித்தர்கள் காப்பு பார்த்துருவாங்க. ஐயா வணக்கம். கிருஷ்ணானந்த் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கு ஐயா. நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்குங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க அனுப்பியிருப்பீங்க போலங்க ஐயா அந்த இது கண் பார்வைக்கு அந்த ஆமாம் ஐயா. மூலிகை. அதில் அந்த அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த தொடர்பு எண்ணெலாம் இருக்குங்க. அப்படிங்களா ஐயா? நான் ஆமாம். அதான் முயற்சி பண்ணி பார்க்குறேங்க ஐயா. அதான் மனைவி நன்றி சொல்ல சொன்னாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் அதை சொல்ல ஐயா இன்னைக்கு பௌர்ணமிங்க ஐயா. ரொம்ப விசேஷமான நாள். குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய சிறந்த ஒரு பௌர்ணமி தினம். ஆமாங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. காப்பெல்லாம் காப்பு பார்த்துடலாங்க ஐயா. காப்பு பார்த்துடலாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. நன்றிங்க. கப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கொப்பான கோரக்கர் பதஞ்சலியார், குறுமையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. சித்தர்கள் காப்பு. முக்தி கொண்ட மோட்சமது மௌன தீட்சை, முனையறிந்து செல்லுதற்கு வாழை காப்பு, வெத்தி கொண்ட நந்தீசர் பாதங்காப்பு, வேதாந்த 3000 தந்த திருமூலர் பாதங்காப்பு, அட்டமா சித்திக்கு மகத்தியர் பாதங்காப்பு, அன்பே உருவாக்கும் மகப்பெயர் பாதங்காப்பு, பரமகையிலாய குரு போகர் பாதங்காப்பு, கொடுஞ்சீற்றமாரிட குங்கணவர் பாதங்காப்பு, சுழுமுனை சூட்சம குரு சுந்தரானந்தர் பாதங்காப்பு, இகத்தில் கிரகமென்ற இடைக்காடார் பாதங்காப்பு, வரும் வாழ்நாளில் சிறந்திட வான்மீகர் பாதங்காப்பு, மாயத்தை நீக்கிட மச்ச முனிவர் பாதங்காப்பு, முன் கர்மம் நீக்கி ஞானம் தரும் முனிகமலர் பாதங்காப்பு, காரியம் உணர்ந்து வெள்ள கரூரார் பாதங்காப்பு, பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலியார் பாதங்காப்பு, மனப்பாம்பை அடைக்கிற பாம்பாட்டியார் பாதங்காப்பு, தன்னுடல் சிறக்க சிறிந்த தன்வந்திரியார் பாதங்காப்பு, காலமறிந்து வாழ ஞானம் தரும் காசிபர் பாதங்காப்பு, வெட்ட வெளியே உணர்த்திட்ட கடுவழி சித்தர் பாதங்காப்பு, கொள்குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு, பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலத்தியர் பாதங்காப்பு, தேரா மருத்துவம் தெரிந்து உரைத்திட்ட தேரையர் பாதங்காப்பு, வான் உலகில் மனுவாள சிவவாக்கியர் பாதங்காப்பு, போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புன்னாக்கீசர் பாதங்காப்பு, நல்ஞான சோதியை நலமாக உரைத்திட்ட நற்குதம்பையார் பாதங்காப்பு, அறியாமல் இருள் நீக்கிய அமல நல்குண்ணி பாதங்காப்பு, பூசா ஞானம் புகன்றிட்ட புலிப்பாணி பாதங்காப்பு, காலம் கடந்து வாழ கலை கூறிய காகபுசண்டர் பாதங்காப்பு, கர்மம் நீக்கி காலனை வென்றிட காலங்கிநாதர் பாதங்காப்பு, நவகோடி சித்தர்கள் பாதம் காப்பதாமே. அருண் ஐயா பாடுற வாழை காப்பு மந்திரங்க. சித்தர்கள் காப்பு. ஆதியடி நடுவாகி முடியுமாகி, அருளொளியாய் பரவழியாய் எங்குமாகி, நீதியெனும் பொருளாய் நிஷ்கலங்கமாகி, நிதியானந்த சுகாதீதமாகி, வீதியெனும் மேருமுடி மீதுமாகி, வீரான கூர்மதியும் கதிர்மதியும் இரண்டுமாகி, சோதியனும் அம்பலத்தில் நடனம் செய்யும் சுத்த பரம்பொருள் பாதம் காப்பதாமே. ஆதியென்ற மகரிஷிகள் பாதங்காப்பு, அனாதியென்ற சோதிரூப வடிவே காப்பு, நீதியென்ற பராபரியால் பாதங்காப்பு, நிஷ்கலமாய் நாதாந்த வெளியே காப்பு, கோதில்லா மாமுனியோர் முதலாயுள்ள கோடான கோடி சித்தர் பாதங்காப்பு, சோதியென்ற சின்மயத்தை கருத்தில் வைத்து செப்புவேன் சரபோசி முறையைத்தானே. அடுத்து வாழைக்காப்புங்க. வாழைக்காப்பு ஒளிபரப்பிடுவோம், யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால. ஐயா கிருஷ்ணானந்த் ஐயா கேட்கலீங்க ஐயா. அதான் ஒரு நிமிஷங்க. சரிங்க சரிங்க. சாமானிய மனிதர்களின் எளிய முயற்சி வாழைத்தாய் காப்பு. நித்திய பூரணி சத்திய சாகரி வாழைத்தாய் பாதம் காப்பாமே.
வாழைத்தாய் பாதம் காப்பாமே. மோன நிலை தரும் தூய மனோன்மணி வாழைத்தாய் பாதம் காப்பாமே. முத்தி நிலை தரும் ஆதிசக்தி அந்த வாழைத்தாய் பாதம் காப்பாமே. சூன்ய வெளி நின்று சூட்சுமத்தை காட்டும் திரிபுரத்தாய் பாதம் காப்பாமே. நாத விந்துவாம் நாதாந்த நாரணி வாழைத்தாய் பாதம் காப்பாமே. ஆதி அந்தமில்ல ஜோதி பரிபூர்ணி வாழைத்தாய் பாதம் காப்பாமே. நித்திய ஜோதியம் நீலமாவிளக்கு வாழைத்தாய் பாதம் காப்பாமே. நித்திய ஜோதியம் நீலமாவிளக்கு வாழைத்தாய் பாதம் காப்பாமே. வாழைத்தாய் பாதம் காப்பாமே. வாழைத்தாய் பாதம் காப்பாமே. நன்றிங்கய்யா. அடுத்து மனோன்மணி கவசம். அனைவருக்கும் வணக்கம். இது மனோன்மணி கவசம். மனோன்மணி சீரோன்மணி மணிக்குகை வாசனி மணிமந்திர சேகரியே சாம்பவை சாமளை சௌந்தரி சங்கரி சின்மய சிரோன்மணி நமோ நம. மங்கள மஞ்சரி மாய மனோலினி குஞ்சித பாதனி திரிபுரையே நிஷ்கள நிரஞ்சனி நிருமல தர்சனி நித்ய கல்யாணி நமோ நம. ஒளிரூபிணியே லலிதாமணினி ஒளிதாரணியே புவனயம்மா ஓங்கார ரூபிணி ஒரு மடமாதினி உமையவள் பாதம் நமோ நம. அங்கினி சங்கினி அமுதை தாரணி பூரணி பொன்மணி பொற்பதமே யோகினி யாமினி நாதாந்த நாரணி வேத வினோதினி நமோ நம. நர்த்தன நாயகி பர்வத வாசனி பார்வதி பைரவி பாசுரையே யாழினி சூழினி மாலினி மாதவி மாதுளை இதழினி நமோ நம. வித்ய விலாசினி விஸ்வவிவாசினி நிஷ்டை விரும்பினி நிரந்தரியே நாதருத்ராயிணி வேத வித்யாதரியாதி மனோன்மணி நமோ நம. மாயா சோதரி காயா உரியே மண்டல ஜோதினி அம்பிகையே பல சித்தரை படைத்து ஜெகத்தினை காத்த சிந்தாமணியே நமோ நம. கருணயுபாசினி கார்த்திகை ரூபிணி பார்வையில் பத்மினி பாசத்தில் சித்தினியே காமத்தை அறுத்து யோகத்தை கொடுக்கும் ஆதி மனோன்மணி நமோ நம. உத்தமி வித்தகி உச்சிஷ்ட நாயகி அத்தினி சித்தினி அருள் தரும் அம்பிகையே சொர்ணஸ்வரூபிணி சுழிமுனை வாசனி சுயம்பு சங்கரி நமோ நம. மாணிக்கம் மேதினி மணிமந்திர வாகினி எந்திர எச்சகி எதிர்வரும் மோகினியே ஆதியாய் ஜோதியாய் அந்தமே வீதியாய் அகிலத்தை ஆள்பவள் நமோ நம. அம்சவர்த்தினி அருந்தவருத்ரினி அமிர்தத்தை கொடுப்பவளே ஆனந்த நாயகி ஆரண சுந்தரியாதி சிவன் தேவி நமோ நம. காஞ்சினி காமினி காசி விசாலினி பூசினி பூரணி பூர்வதமே
பார்கவி பயங்கரி பாதை துரந்தரி சிற்பரை சிரோன்மணி நமோ நம. வாழை புவனை திரிபுரை வடிவாய் வந்தவள் மனோன்மணி, வாக்கினில் நிற்பவள் வாஞ்சையை சிரிப்பவள் வாழை மனோன்மணி நமோ நம. வாழை மனோன்மணி நமோ நம. வாழை மனோன்மணி நமோ நம. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. குணா ஐயா, அடுத்து வாழை அழைப்பு. வாழை அழைப்பு முடிஞ்சோன்னா நீங்கள் குழுவை பற்றி பகிர்ந்துக்கலாம் ஐயா. சரிங்க ஐயா. வாழை அழைப்பு இருக்குங்க. குழு பற்றி பார்த்துலாங்களா ஐயா? வாழை அழைப்பு அடுத்து பார்த்துலாங்களா ஐயா? வாழைத்தாய் அழைப்பு. தாமரையில் அமர்ந்தவளே ஓங்கார ஒய்யாரி, திரிபுரையே திகம்பரியே சுயம்பு சங்கரியே, வேத வடிவானவளே விஸ்வரூபிணியே, உன் பூம்பாதம் எடுத்து நீயும் பிள்ளை போல் கூதித்து வாம்மா. ரட்டச்சட பின்னலிட்டு முத்து ரத்தினம் இட்டு உன் முத்து பல் சொலிக்க முத்தழகி வந்திடம்மா. தன்னான தானனா தானன தன்னான தானனா, அண்ணாக்கில் உறைபவளே இங்கு வந்து என்னாக்கில் இறங்கிடம்மா. உன் கடைக்கண் பார்வைப்பட்டால் அந்த கடையவனும் பாடல் சொல்வான். அந்த பார்வதியின் ரூபத்திலே நீ பாலகியாய் வந்தவளே, அன்று வந்தாசுரனை என்று நீ வந்தாடி அளித்தவளே, எம்மை திண்டாடி வைக்கும் துன்பம் எல்லாம் தீர்த்திடவே வருவாயம்மா. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. ஈராறு கால் புறவி தன்னை கட்டி போடும் சுட்டி பெண்ணே, கடிவாளம் இல்லாமலே புறவி எஞ்சும் கண்டபடி அலையுதம்மா. அந்த அஞ்சையுமே கட்டி போட அம்மா சக்தி கொடு வாழைத்தாயே. நாடு சுத்து கோட்டையிலே அம்மா நாயகிய நடனம் இடு, உன் காட்சிலம்பு ஓசை கொண்டு எந்தன் சித்தத்திலே சத்தமிடு. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. ஊசி முனை வாசலிலே அம்மா உன் உடுக்கை அடிக்க வேணும், அந்த உத்தரத்தின் மத்தியிலே அம்மா உன் சங்கு ஒலிக்க வேணும். சேகண்டி ஓசை சத்தம் தாயே நீ சேர்த்து பிடித்திடம்மா. அந்த தானி பாறையிலே மகராசி மயிலாட வைப்பாயம்மா. அந்த மாந்தோப்பின் மையத்திலே அம்மா மணிக்குயிலை கூவ வைப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. பித்தம் தெளிய வைக்க எனக்கு பக்கத்துணை யாரும் இல்லை, வாழகிய வாழையம்மா எனக்கு பக்குவம் பாதகாட்டம்மா. 8 மறியேனம்மா இந்த பித்தனுந்தன் பிள்ளை அம்மா. சித்தகத்தி பூவிலியே எந்தன் சிந்தையிலே வந்து குந்தம்மா. முத்துக்கு நீ வழி சொல்லம்மா, இந்த பிள்ளைக்கு நீ வழிகாட்டம்மா. அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில் சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரியே வாழை பெண்ணை வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. அண்ட சராசரத்தை அம்மா ஆட்சி செய்யும் ஆதிசக்தியே, இந்த பிண்டம் என்னும் கூட்டுக்குள்ளே அந்த அண்டத்தையே வைத்தவளே. ஆதாரம் ஏழும் தந்தாய் நீ இருக்க சேதாரம் ஏதும் இல்லை,
விட்ட கூரை தொட்ட கூரையோ அம்மா பிள்ளை நான் அறியேன் அம்மா. வெட்ட வெளியாதி சக்தி அம்மா முத்தி என்னும் வீடு சேர்ப்பாய். அந்த சந்திரரும் சூரியரும் சந்திக்கிற வேளையில சுந்தரமாய் ஒளி வீசும் சங்கரிய வாழை பெண்ணே வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா. பல சித்தருக்கும் அமுரிப்பாளே அம்மா அண்ணாக்கில் அளித்தவளே. இந்த பாலனுக்கும் அமுரிப்பாளே அம்மா பக்குவமை நீ கொடுப்பாய். கரையேற வழியும் உண்டோ இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. தாயே கரையேற வழியும் உண்டோ இந்த பிறவியிலே மார்க்கம் உண்டோ. அறியாத பிள்ளை அம்மா எனக்கு குருவாக நீ வருவாய். அந்த ஆதி மௌனத்திலே அம்மா அடைக்கலமும் நீ அருள்வாய். உன் பாதம் சரணம் அம்மா தாயே உன் பாதம் சரணம் அம்மா. வாவா என் வாழையம்மா ஆயே உன் வாவா என் வாழையம்மா. அம்மா வாவா என் வாழையம்மா தாயே வாவா என் வாழையம்மா. வாவா என் வாழையம்மா தாயே வாவா என் வாழையம்மா. உன் பாதம் சரணம் அம்மா தாயே உன் பாதம் சரணம் அம்மா. உன் பாதம் சரணம் அம்மா தாயே உன் பாதம் சரணம் அம்மா. ஐயா நன்றிங்கய்யா. குழுவை பற்றி பேசுகிறாங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி, வாழைத்தாய் திருவடிகள் போற்றி, பத்ரிகிரியார் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல் சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த குழு துவங்கி 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க சித்தர்களுடைய ஆசை இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குழு கூடுறதுல இன்னொரு சிறப்பாக பார்க்க முடியுது. இந்த 4ஆம் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது சித்தர்களுடைய ஆசையோட இந்த பௌர்ணமி அன்னைக்கு கூடுறோம். அதில் ஒரு மகிழ்ச்சி. இந்த குழு ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணானந்த ஐயாவுக்கு இருந்த ஒரே நோக்கம், அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் எப்படியாவது இந்த சித்தர்கள் கொடுத்துட்டு போன எண்ணற்ற பொக்கிஷங்களில் ஒரு சிறு அளவாவது கடத்தி கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பேசும் பொருளாக்கணும், ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்ற எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற இந்த ஒரு தளத்தில் எப்படியாவது நிறைய நல்ல உள்ளங்கள் ஒன்று கூடி அதை பற்றி ஒரு பேசும் பொருளாக்கி முடிந்த வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு எப்பயுமே ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை அது இருந்ததுன்னா கண்டிப்பாக சித்தர்களுடைய ஆசையும் துணையும் என்றைக்குமே இருக்கும் அப்படின்றதுக்கு சான்றா 4ஆம் ஆண்டில் நம்ம அடி எடுத்து வச்சு சிறப்பாக போயிட்டுருக்கோம். இந்த குழு துவங்கி இவ்வளோ தூரம் பயணப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் சித்தர்களுடைய ஆசையோட எண்ணற்ற நல்ல உள்ளங்கள் பல்வேறு நாடுகள்லேருந்து, பல்வேறு இடங்கள்லேருந்து, பல்வேறு துறைகள்லேருந்து அவங்க கற்றதும் பெற்றதும் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சி அவங்க நேரத்தை, மிக பொன்னான நேரத்தை, அதுவும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது அந்த நேரத்தை ஒதுக்கி அவங்க மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட முயற்சி தான் இந்த குழு இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கு. எல்லாருக்குமே இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம குழு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கூடுறது வழக்கம். 6 மணிக்கு துவங்கி இது வரைக்கும் நிறைவு பெற நேரம் உறுதி செய்யப்பட்டது இல்லை. இந்த வருடத்திலிருந்து 9 மணிக்குள்ள நிறைவு செய்யலாம் அப்படின்ற ஒரு சிறு முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கோம். நம்ம குழுவில் ஆரம்ப காலகட்டத்தில் அனுபவ பகிர்வாக இருந்தது. 2022 இருந்து சித்தர்கள் பாடல்கள் எடுத்து பொருள் கூறுறதுக்கான ஒரு சிறு முயற்சி. சித்தர்கள் பாடல்களை படிக்கும்போதே நமக்கு அந்த ஒரு மேன்மையான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே உண்மையாலுமே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம இது வரைக்கும் கடிவழி ஐயா சித்தரனுடைய பாடல், அதை தொடர்ந்து காலங்கிநாதர் சித்தர் ஐயானுடைய பாடல், அதன் பின்பு அழுகணி சித்தர் ஐயானுடைய பாடல், போகர் சமாதி தீட்சை, அதுக்கப்புறம் ஔவையாருடைய விநாயகர் அகவல், பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல், அகத்தியர் ஐயானுடைய பாடல், இடைக்காட்டு ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து குதம்பை சித்தர் ஐயானுடைய பாடல், பின்பு கரூரார் சித்தர் ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து பட்டினத்தார் ஐயானுடைய பாடலுக்கு பிறகு இப்போ சமீப காலமாக நம்ம
பட்டினத்தார் ஐயானுடைய சீடரான பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவரு பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல் துவங்கி கிட்டத்தட்ட 6 வாரங்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. நம்ம தளத்தை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ரீப்ளேஸ் ஆன்ல இருக்கு. நீங்க வந்து தாராளமா ஒவ்வொரு வாரமும் நம்ம எதை பத்தி பேசுறோம், எதை நோக்கி நம்ம குழு பயணிக்குது அப்படின்றத பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எந்த மாதிரி பேசணும் அப்படின்றதுக்கு நீங்க ரீப்ளேஸ் ஆன்ல இருக்கிறத கேட்டீங்கன்னா கூட சிறப்பா இருக்கும். இல்ல இந்த நான் சொன்ன வரிசையில சித்தர் பாடல பார்க்கணும்னா கூட, ஒரு சில வாரங்கள் நீங்க பின்னோக்கி போகும்போது, அது எந்த வாரம், எந்த பாடல பத்தி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு தெளிவு ஆரம்பத்துல இருக்கும். அத வச்சு கூட நீங்க கண்டுபிடிச்சு, அந்த வாரத்துக்கான சித்தர் பாடலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்தர் பாடல வந்து பார்க்கணும், வாசிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கூட, அத அத பத்தி கூட கலந்துரையாடல் பண்ணத வந்து நீங்க கேட்டுக்கலாம். நம்ம தளம் ரீப்ளேஸ் ஆன்ல இருக்கு. நீங்க யார் வேணாலும் வாய்ப்பு இருக்கும்போது, நமக்கு இதுக்கு முந்தினைய வாரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே, நம்ம எத பத்தி பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சிரும். நம்ம குழு ஆரம்பிக்கும்போது, சித்தர் காப்பு பாடல், அதுக்கப்புறம் வாழைத்தாய், மனோன்மணி கவசம் எல்லா காப்பு பாடல்கள்லாம் நிறைவு பெறுனதுக்கு அப்புறம், அந்த வாரத்துக்கு உண்டான சித்தர் பாடல்கள் எடுத்து, அதுக்கு வாசி சார்ந்து பொருள் பார்த்துட்டு, அதன் பின்பு சித்தரியல் சிந்தனை இல்லைன்னா வாரம் ஒரு மூலிகை அப்படின்ற மாதிரி பார்த்த பின்பு வாழைத்தாய் தாலாட்டு பாடி தளம் நிறைவு பெறுறது வழக்கம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை அந்த வாரத்துக்கு உண்டான சித்தர்கள் பாடல்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக ஆன்மீகத்திலேயோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், மேலே வந்து பேசலாம். நம்ம குழுவினுடைய இன்னொரு சிறப்பு, எல்லோருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தளம் நிறைவு பெறுறது நம்ம குழுவினுடைய இன்னொரு சிறப்பு. நம்ம குழு மட்டும் இல்லாம, நம்ம குழு மாரியே நெறைய குழுக்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக சிந்தனையும் சரி, அதுக்கப்புறம் சித்தர்கள் பாடல்கள கடத்தி கொண்டு போனோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட எண்ணற்ற குழுக்கள்ல, இன்னமும் ஒரு சில குழுக்கள் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்க சார்பாவும் நாங்க வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கிறோம். ஏன்னா நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து பல ஆண்டுகளா பயணிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அது கிருஷ்ணானந்த ஐயாக்கும் தெரியும், அருண் ஐயாக்கும், மணிவண்ணன் ஐயாக்கும் எல்லாருக்கும், ராஜேந்திரன் ஐயா கூட தெரியும். இவ்வளவு பெரிய பயணத்துல உறுதுணையா இருந்த எண்ணற்ற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம காசு பணம் விட்டுட்டு போனா கூட நமக்கு அடுத்து வர சந்ததியினர் வந்து நிச்சயமா அதை வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய அனுபவங்கள் இந்த ஆன்மீக பாதையில நமக்கு கிடைத்த எண்ணற்ற விஷயங்களை அதை வந்து நம்ம பகிர்ந்துக்கும் போது மனசு லேசாகிறது மட்டும் இல்லாம உலகியல்ல எது முக்கியம், எது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை இன்னமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இது நம்ம இளைய தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும்போது, அது நம்மளுடைய கடமையா பார்க்க முடியுது. நம்ம அத வந்து ஒரு பெருமையா சொல்ல முடியாது. சித்தர் பெருமக்கள் நமக்கு எண்ணற்ற விஷயங்கள குடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம நம்ம சாப்பாட்டுல பயன்படுத்துற விஷயங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க குடுத்துட்டு போன விஷயம் தான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு நெனைச்சாங்க. அதே மாரி நம்மளும் நம்மனால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேசும் பொருளாக்குறது. ஏன்னா ஏற்கனவே நெறைய பேர் பேசிட்டாங்க. நெறைய பேரு அ நெறைய பாடல்கள பத்தி கூட நெறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்மளும் அத பத்தி பேசும்போது, இன்னமும் கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து முயற்சிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு உறுதுணையா இருந்துகிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்லிக்கிறோம். பிரபாகரன் ஐயாவா இருக்கட்டும், அருண் ஐயாவா இருக்கட்டும், மணிவண்ணன் ஐயாவா இருக்கட்டும், ராஜேந்திரன் ஐயாவா இருக்கட்டும், எல்லாரும் கிருஷ்ணானந்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப தொடர்ந்து பல ஆண்டுகளா வந்து உறுதுணையா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றிகள சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம லிசனர்ஸா இருந்து ஏன்னா எப்ப ஆரம்பிக்கும், எவ்வளோ நேரம் போகும், எப்ப நிறைவு பெறும் அப்படின்னு தெரியாதப்ப கூட ஆரம்பத்துல இருந்து நாராயணன் ஐயான்ட்டு, அப்புறம் மாரி கணேஷ் ஐயா, இன்னும் நிறைய பேரு தொடர்ந்து கலந்துக்கிட்டு இந்த தளத்துல வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய நன்றிகள சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து வாசி சார்ந்தே பொருள் பார்க்கப்படுது. ஆனா எல்லா பார்வையும் தாராளமா முன்வைக்கலாம். பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நீங்க தாராளமா அந்த பாடலுக்கு உங்களுக்கு ஏதாவது தோன்றதோ, இல்ல உங்களுடைய பார்வை வித்தியாசமா இருந்தாலோ, இல்ல புதுமையா இருந்தா கூட தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மேல வந்து பேசலாம். அத ஒரு கலந்துரையாடலா கொண்டு போற வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. நம்ம இதுவரைக்கும் 1000 பாடல்களுக்கு மேல எடுத்து, வாசிச்சு, அத வந்து அத கேட்கறதுக்கே நமக்கு ஒரு பெரிய குடுப்பனம் தான். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல் 61வது பாடல்ல இருந்து 70வது பாடல் வரையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது சேட் பாக்ஸ்ல போடப்பட்டிருக்கும். நீங்க கூட சேர்ந்து யாராவது வாசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்ல அதுக்கு பொருள் நீங்க கூறுறதுக்கு முயற்சி பட்டாலும், நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல வந்து பேசுங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லாத பட்சத்துல, நீங்க உங்களுடைய கேள்விகள நீங்க சேட்ல மாடரேட்டர் ஐயாக்கு போட்டீங்கன்னா கூட, ஐயா பார்த்துட்டு இந்த வாரமோ இல்லைன்னா
வரும் வாரங்கள்லயோ வந்து அதுக்குண்டான விடையோ இல்லைன்னா அதுக்குண்டான பதிலை வந்து மற்றவங்க அதுக்குண்டான ஆளுமைகள் கிட்ட கேட்டுட்டு கூட தெளிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். நம்ம தளம் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு இருக்குது, அதுக்கப்புறம் டெலகிராமில் ஒரு குழு இருக்குது. அதில் நீங்கள் இணையணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இணைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம கூடுறோம். மற்ற நாட்களில் ஏதாவது சித்தர் பெருமக்களை பற்றி நிறைய விஷயங்கள் தகவல் ஏதாவது இருந்ததுன்னா கூட பகிர்ந்துக்கிறதுனா அந்த வாட்ஸ்அப் குழுவும் டெலகிராம் குழுவும் ஏதுவாகவும் தோதுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்த வருடத்திலிருந்து நல்ல நல்ல பதிவேற்றங்களை நம்ம குழுவில் பேசின விஷயங்களே கூட நல்ல விஷயங்களை வந்து பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடலான் இருக்கோம். இந்த ஆண்டிலிருந்து சித்தர் பெருமக்கள் அதுக்கு நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த வாரம் நம்ம பாடல்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஐயா சேட்டில் போட்டாச்சுங்களா ஐயா பாடல்கள்? ஐயா போட்டாச்சுங்கய்யா போட்டாச்சுங்கய்யா. ஐயா 61லேருந்து 70 வரையும் தானேங்கய்யா? ஆமாங்கய்யா. சரிங்கய்யா சரிங்கய்யா. சேட்டில் வந்து ஐயா கொஞ்சம் நம்பர் மட்டும் தப்பாக போட்டிருப்பேன், ஆனால் 10 பாடல்கள் போட்டிருக்கேங்க, சரியாக போட்டிருக்கேன். 62லேருந்து சரிங்கய்யா 71 சரிங்க வரைக்கும் இருக்கும். சரிங்க. அப்போ தொடர்ந்து தப்பு பாடல் போட்டுருச்சு. பார்த்துடலாங்கய்யா. ஆமாங்கய்யா. வேறு நன்றிங்க யாரும் நன்றி. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சரிங்கய்யா. நம்மளே பார்த்துருவோம் ஐயா. சரிங்கய்யா. அருண் பிரகாஷ் ஐயா கொஞ்சம் தாமதமாக வரேன்னு சொன்னாங்க. சரிங்கய்யா. நம்ம ஆரம்பிப்போம், அவங்க வந்து கலந்துக்கிட்டோம். சரிங்கய்யா. பாடல் பார்த்துருவோங்க. முதல் பாடல் 71வது பாடல். கண்ணால் அருவி கசிந்து முத்துப்போல் உதிரச் சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவது எக்காலம். கண்ணால் அருவி போல் கசிந்து முத்துப்போல் உதிர சொன்ன பரம்பொருளை. அதாவது இறைவன் நினைக்கும் போதே அந்த இடத்துல கண்ணால் கசிந்து உருகும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை நான் கசிந்து உருகி முத்து போல உதறி பரம்பொருளை தொகுத்தறிவது எக்காலம் அப்படிங்கிறாரு. அவர் தெரிஞ்சுக்கிறதுலே அதை தொகுத்து அந்த சொல்லாளர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காருங்க. சாதாரணமாக நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறாம தொகுத்து இதுதான் அப்படிங்கிறத தொகுத்து அறிவது எக்காலம் உணர்வது எக்காலம் அப்படின்னு இந்த பாடலில் ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ அவரோட ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதாங்க 61வது பாடல். அதான், ஆனால் இங்கே எழுத்து மட்டும் நம்ம தப்பாக இருக்கும். 61லேருந்து 70 வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறோம். 62லேருந்து 71 இருக்கும். இந்த பாடலில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா ஐயா? நிச்சயமாங்க ஐயா. ரொம்ப அருமையான பாடல் தாங்க ஐயா. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஐயா வந்து மனமுருகி அந்த மனம் கசிந்து அது சரணாகதி அடையிறதும் சரி, அந்த உருகி நம்ம வேண்டுறதும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஆன்மீகத்தில் லயித்து இருக்கிறத பற்றி ஐயா சொல்லியிருக்கார் போல. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அதுலயே எப்ப நம்ம வந்து இருக்க போறோம், அதுவும் நீங்க சொன்ன மாரி தொகுத்து அறிவது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா. தொகுத்துனும் போதே நம்ம வந்து அந்த படிநிலைகள்ல சரியான பாதையில இப்ப நம்ம ஒரு ஒரு புத்தகத்த எடுத்துக்கிட்டா கூட, அட்டவணையில வந்து நம்ம அத வந்து கரெக்ட்டா தொகுத்து குடுத்துருப்பாங்க. முதல்ல எது இருக்கணும், அடுத்தது எது இருக்கணும். அந்த படிநிலைகளும் சரி, சரியான தொகுப்பு இருந்ததுன்னா சிறப்பா இருக்கும். அந்தந்த இடத்துல போய் நம்ம கொஞ்சம் கூட மாற்றமோ இல்லைன்னா வந்து வேற ஒரு இடத்துல, வேற ஒரு நிலையில இருந்து நம்ம புரிதல் கொஞ்சம் இதாவாம, சரியான வகையில நமக்கு அந்த புரிதல் படிநிலைகள நம்ம கடந்து கடந்து வந்து, அந்த இடத்துல உருகி நின்னு, அது நம்ம இறைவனடி கலக்கிறது எப்படி அப்படின்ற மாரி ஐயானுடைய புலம்பல் பாடல்கள் இருக்கு. ரொம்ப சிறப்புங்கய்யா. அடுத்த பாடல் பார்க்கலாங்கய்யா. நன்றிங்க. ஒவ்வொரு பாடல்லையுமே அவர் தன்னோட அந்த ஞான தேடலை ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்காருங்க. அடுத்த பாடலுங்க. ஆக ஆ- ஆக மிக உருக அன்புருக என்புருக போக அனுபூதி பொருந்துவது எக்காலம். அதாவது ஆக மிக உருக அன்புருக என்புருக அப்படிங்கிறது எலும்பு உருகிற அளவுக்கு அந்த அன்பால் எலும்பும் உருகணும் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தை இந்த இடத்துல சொல்கிறாருங்க. மிக போக அனுபூதி பொருந்துவது எக்காலம். என்பு உருக போக, அந்த எலும்பும் உருகிற அளவுக்கு உணர்ந்து
போக அனுபூதி பொருந்துவது எக்காலம் அப்படிங்கிறாரு. அந்த போக அனுபூதியோட நம்ம இந்த இதெல்லாமே உருக நம்மளை சாதாரணமாக சொல்லலாம். ஊனுருக உயிருருக இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஆமாங்க. எலும்பும் உருகிற அளவுக்கு நான் எப்படி நான் அதை அதோட கலந்துறது இக்காலம் அப்படின்னு இந்த பாடலுக்கு அருமைங்க, கேட்குறாருங்க. அருமைங்க, நீங்கள் அருமைங்க. பாருங்க ஐயா. நன்றிங்க. ஆ ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இந்த பாடலுக்கு அதுவும் அந்த சொல்லாடலு, வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அர்ஜுனாரி ஐயாவோ, இல்ல தியாகராஜன் ஐயா இருந்தாருன்னா, இன்னும் கூட சிறப்பா இருக்குங்கய்யா. எனக்கு அறிவு கெட்டுன வரையும் நீங்க சொன்னது முழுக்க முழுக்க ஏற்புடையதா இருந்ததுங்கய்யா. அந்த அதுவும் வார்த்தையே ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. அடுத்த அடுத்த பாடல் வேணா பார்க்கலாங்கய்யா. நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த பாடலுங்க. நீரிற் நீரிற் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு பேரின்பக் கருணை வெள்ளம் பெருக்கெடுப்ப தெக்காலம். நீரில் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு விட்டு உன் பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்ப தெக்காலம் அப்படிங்கிறாரு. நீரில் குமிழி போல் இந்த வாழ்க்கையை வந்து எப்போவுமே ஒரு நிலையற்றது, அலை போல்னு சொல்லுவாங்க. அலையோடு ஒப்பிடுவாங்க, மாயையோட ஒப்பிடுவாங்க. கனவுகளோட இது ஒரு கனவு வாழ்க்கைன்னு கனவுகளோட ஒப்பிடுவாங்க. இந்த உலகத்தில் என்ன நிலையாமை இருக்கோ அத்தனை நிலையாமையிலையும் ஒப்பிடுவாங்க. இவங்க உயிருள்ள பொருட்களோட கூட ஒப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு மரம் செடி கொடிகளோட கூட ஒப்பிட மாட்டாங்க. நிலையற்ற இதில் ஒப்பிடுவாங்க. நிலையற்ற வாழ்க்கை. நீரில் குமிழி போல். நீர்க்குமிழி வந்து எவ்வளோ நேரம் நிற்கும்? அந்த இதில் சொல்லுவாங்கள்ல, அந்த நீர்க்குமிழி தண்ணி வேகமாக ஊற்றுறப்ப உருவாகிறது. உருவான வெகு சில நொடிகளில் அது உடஞ்சி போடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை இருக்குது. இதை விட்டுட்டு நான் பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பது எக்காலம் அப்படிங்கிறாரு. இந்த பேரின்ப கருணை வெள்ளம் எனக்குள்ளே பெருக்கெடுப்பது எக்காலம், அந்த கருணையே எனக்குள்ளே வெள்ளமாக பாய்வது எக்காலம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த பாடலை நான் பிடிச்சிக்கிறோம். சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. அதான் அந்த நீரில் குமிழி அப்படின்னு சொன்ன மாரி, நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையா நமக்கு தோணுதுங்கய்யா. பல வருடங்கள் நம்ம எல்லாத்தையும் நம்ம கஷ்டத்த அனுபவிச்சோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமோ, இல்லைன்னா வந்து நல்லா வாழ்ந்து கொஞ்சம் அது ஒரு சறுக்கலோ, அ ஒரு இறக்கம் வந்து ஏற்படும்போது, நமக்கு அது கொஞ்சம் வந்து கஷ்டமாவும், ஒரு கவலைக்கிடமா கூட இருக்கும். நெறைய பேருக்கு நெறைய மாரி வாழ்க்கைகள் சில பேருக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்கும்போது, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாரி தெரியும். ரொம்ப கஷ்டத்திலயோ, இல்ல கவலையில இருக்கும்போது, ரொம்ப ரொம்ப காலம் நீண்டு இருக்கிற மாரி தெரியும். அந்த மாரி நமக்கு இந்த வாழ்க்கைய வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அது பார்த்தீங்கன்னா, அந்த "நீரில் குமிழி போல்" அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அது வந்து உடனே உடனே முடிஞ்சிரும். ஆனா வந்து நமக்கு அந்த கருணையும், இதுவும் வந்துருச்சுன்னா, அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்கய்யா. நமக்கு அந்த எல்லாரையும் ஒரு மன்னிக்கிற பாவமும், எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு பாராட்டுறதும். அ அ ஐயா கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சியாளர் ஐயா கூட சொல்லுவாரு. இந்த மாரி நம்ம வாழ்க்கைய வந்து 2 வகையா பார்க்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆச்சரியமாவும், பிரமிப்பாவும் பார்க்கலாம். இல்லைன்னா எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்ல. இது இது ஒரு சாதாரண விஷயமாவும் பார்க்கலாம். அந்த மாரி நம்ம ஒரு எல்லாத்தையுமே அந்த இறைவனடி அ தோற்றலும் சரி, அ எவ்வளவோ உயிரினங்கள வந்து படைச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம பாராட்டி, நம்ம இந்த இயற்கைய வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும்போது, நமக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை தான் நமக்கு தெரிய வரும். எவ்வளவோ நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படின்னு தோணும். நெறைய பேர் வந்து எனக்கு இது இல்ல, அது இல்ல அப்படின்ட்டு ரொம்ப வாழ்க்கையில நொந்துப்பாங்க. இந்த மாரி எனக்கு ஒரு அமைப்பு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லன்னா அவருக்கு அந்த ஒரு குடுப்பினை இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இதுவரையும் என்னென்ன நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாராட்டுறதுக்கு நெறைய பேரு மறந்துருவாங்க. ஏன்னா ஒரு அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களோட வந்து அவங்க அவங்க கம்பேர் பண்ணும்போதோ, இல்லைன்னா வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு ஒரு சில சின்ன ஒரு மன கஷ்டமோ, இல்ல ஒரு கசப்போ கூட வரும். அது நம்ம வந்து அந்த கருணை உள்ளம் படைத்த அந்த இறைவனடி அவரு நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இறைவன நோக்கி நீங்க பயணிக்கணும்னா, நீங்க 3 வகையில ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பணத்துல வந்து நமக்கு கீழ இருக்கிறவங்களுடைய பணத்திலயோ, இல்ல பொருள்லயோ வந்து நமக்கு கீழ இருக்கிறவங்களுடைய ஒப்பிடணும். அருள்லயும் சரி, இல்ல கருணையிலயும், இல்ல உதவி பண்றதுல வந்து நமக்கு மேல இருக்கிறவங்களோட ஒப்பிடணும். ஆரோக்கியத்துல நமக்கு இணையான வயசு இருக்கிறவங்களோட வந்து ஒப்பிடணும். அத ஒப்பிட்டாலே வந்து நமக்கு சரியான வாழ்க்கை புரிதலும், நம்ம இறைவனடி பயணிக்கிறதும் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும்.
அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய ஒரு இறைவனடி சேர்ற அந்த கருணையில வந்து அது நம்ம அந்த ஒரே எண்ணத்தோட எண்ண அலைகளோட இருக்கிறவங்களோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு அந்த கருணையும் சரி, அந்த ஒரு பண்பும் சரி நமக்கு அது கிடைக்கும். அந்த மாரி ஒரு அடியார்களோட அடியார்களா இருக்கும்போது நமக்கு அந்த கருணையும் சரி, அந்த பண்பும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்குறது, அந்த மனித இயல்புன்னு சொல்லலாமா? இல்ல அது அந்த தெய்வ பண்புன்னு சொல்லலாமான்னு தெரியல. அந்த மாரி ஒரு விஷயங்கள வந்து நோக்கி பயணிக்கும்போது, அது ஐயா பட்டினத்தார் ஐயா கூடயே இருந்ததுனால கூட அந்த மாரி ஒரு ஏக்கம் வந்திருக்கலாம். ஐயானுடைய புலம்பல்ல நல்லா தெரிய வருதுங்கய்யா. ரொம்ப சிறப்பான பாடலுங்கய்யா. அடுத்த பாடல் கூட பார்க்கலாங்கய்யா. நன்றி குணாயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த இதில் ஒரு இது சொன்னீங்கள்ல, எல்லாத்துக்கும் பெருமைப்படக்கூடிய இந்த மனம், குழந்தை மனம் அல்லது ஆமாங்க. தெளிந்த ஞான மனம். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே இது ரெண்டும் வாய்ப்பதில்லைங்க. நமக்கு நம்ம சொன்னாலும் எல்லாராலையும் இதை கிரகிச்சிக்க முடியறதில்ல. எல்லாரையும் நான் இது பண்ணுறேன். குழந்தைகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவங்க சிரிப்பாங்க. காரணமே இல்லாமல் சிரிப்பாங்க. குழந்தைகள் சிரிக்க காரணமே தேவையில்லை. ஆனால் பெரியவர்களோட ஆமாங்க. மனநிலை அப்படி இல்லை. இறைவன் எல்லா இதையும் படைச்சிருக்கான். ஒன்று குழந்தை மனம்னா எல்லாத்தையும் நம்ம அதோட ஆச்சரியமாக பார்த்து, ஐயோ இறைவன் எல்லாத்தையும் இப்படி படைச்சிருக்காருன்னு இது பண்ணணுங்க. இல்லை அப்படின்னா அந்த ஞான மனத்துக்கு வந்துட்டு எல்லாமே இதெல்லாம் மாயை தான் அப்படிங்கிற ஒரு நிலையோடு இருக்கணும். இது மனிதர்களுக்கு வாய்ப்பது வந்து ரொம்ப சிரமங்க. அது எல்லாருக்கும் வாய்க்கிறதும் இல்லை. அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து ரொம்ப அழகாக உங்களோட கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க ஐயா. மிக்க நன்றிங்க. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, அன்பை இறுக்கி அறிவே அதன் மேல் புகட்டி துன்ப உலை பாசத் தொடக்கறுப்பது காலம் அப்படிங்கிறாரு. அன்பை உருக்கி அறிவை அதன் மேல் புகட்டியான் துன்ப உலை. அன்பை உருக்கி எவ்வளோ அழகான வார்த்தை அந்த சொல்லாடல் பாருங்களேன். துன்ப வலை இப்போ அன்பு பாசம் இது எல்லாமே கொண்டு நம்ம அந்த துன்பம் பற்று பாசம் இதிலெல்லாம் சிக்கிக்கிறோம். அந்த பாசத்தோட கருப்பதை காலம், இந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டு அறுத்துக்கிட்டு எல்லாம் உள்ள இறை பெரும் கருணையோட கலப்பதை காலம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் இந்த இடத்துல சொல்கிறாருங்க. அப்படி தாங்க நான் பார்க்குறேன். உங்களோட ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னதுக்கு மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. அன்பை வந்து அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அன்பை நிறுத்தி தான் நம்ம வந்து அறிவை மேல செய்யணும் அப்படின்னு சொன்னது வந்து நிறைய விஷயங்களுக்கு பொருத்தி பார்க்க முடியுதுங்க ஐயா. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சட்டத்திட்டமே கொண்டு வரோம்னா கூட, அதுல அடிப்படையா வந்து அன்பு தான் இருக்கணும். ஏன்னா இப்ப நிறைய சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து சட்டத்த வளைக்கலாம். இந்த மாரி சட்டம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி பண்ணிறலாம். நியாயமே இல்லாத விஷயத்த வந்து நமக்கு அதுக்கு உண்டான சாட்சிகளும், நிறைய விஷயங்கள வச்சு கூட நம்ம அத வந்து எளிதா நம்ம வந்து வேற மாரி கொண்டு போயிற முடியும். சாட்சிகளையும், மத்த விஷயங்களையும் வச்சு சட்டதிட்டங்கள வச்சு. ஆனா அதுக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயம் அன்பு. அந்த ஒரு நியாயம், ஒரு தர்மத்த நிலைநாட்டணும் அப்படின்ற மாரி கூட பார்க்க முடியுது. நம்ம அறிவ பயன்படுத்துறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில நம்ம அறிவ வந்து எது எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாரி, நம்ம கொஞ்சம் விலகி நம்ம போயிட்டோம்னு கூட அது தோணுதுங்கய்யா. இந்த ஒரு டெக்னாலஜியும் சரி, இல்ல இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து மனிதனுடைய வேலைய வந்து எளிமைப்படுத்துறதுக்கும், குறைக்கிறதுக்கும், இல்ல நேரத்த வந்து ஓய்வு நேரத்த அதிகப்படுத்துறதுக்கு, இல்லைன்னா வந்து கஷ்டமான பணிகள வந்து செய்யறதுக்காக அ கொண்டு வரப்பட்டது தான் இந்த டெக்னாலஜி, மத்த விஷயங்கள் எல்லாமே. நம்ம அறிவு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா, அதிகப்படியா அறிவு வந்து ஒண்ணு பணம், இல்லைன்னா வந்து இந்த டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராணுவம், இல்லைன்னா வந்து ஆயுதத்துக்கு தான் வந்து அதிகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அன்புக்கும், இயற்கைக்கும் நம்ம அதிகமா பயன்படுத்த இன்னும் சிறப்பா இருக்கும். நமக்கு நம்மளுடைய உலகம் மட்டும் இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அறிவ பயன்படுத்தி எவ்வளவோ இருந்த கெமிக்கல வந்து அதை எப்படி உரமா பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு யோசிச்சாங்க. அறிவ பயன்படுத்தி இருக்கிற எவ்வளவோ விஷயங்கள எடுத்து, அத எப்படி நமக்கு வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சமநிலை இல்லைன்னா வந்து ஒரு ட்ரேட் ஆஃப்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எத வந்து நம்ம விட்டு குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, விட்டு குடுத்தது ரொம்ப பெருசா தெரியிற மாரி இருக்குங்கய்யா. ஆனா இந்த டெக்னாலஜி எல்லாமே நம்ம வந்து சரியா பயன்படுத்தும்போது, அந்த அன்புக்கு அதிகமா நம்ம அறிவ செலுத்தும்போது, நல்ல விஷயங்கள வந்து
நிறைய நம்மளால சாதிக்க முடியும். இன்னுமே கூட நிறைய பண்ண முடியும். நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லுவாரு. அவரு கண்டுபிடித்த விஷயங்கள்லயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு எடை குறைவான ஒரு விஷயங்கள். அவரு வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு வந்து நடக்கிறதுக்கு ஏதுவா ஒரு கருவிய கண்டுபிடிச்சாரு. அது வந்து மிகப்பெரிய எடை இருக்கும் முன்னாடி பண்ணதெல்லாம். 15 கிலோ இருக்கிறதுனா, அது வந்து ஒரு 1 1/2 கிலோக்கு 2 கிலோவுக்கு செஞ்சது வந்து அவருடைய கண்டுபிடிப்புகள்ல மிகப்பெரிய விஷயம் அப்டின்னுவாரு. அத அன்ப நிலைநிறுத்தி அந்த அறிவ வந்து பயன்படுத்தும்போது, அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், தாக்கத்தையும் ஏற்படுத்தும். மனித இனத்துக்கே வந்து அ ஒரு பொக்கிஷமா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த மாரி அறிவாளிகள் அன்ப நிலைநிறுத்தி, இல்லைன்னா வந்து மக்களுக்கு உண்மையாலுமே நன்மை பயக்கக்கூடியது. இயற்கைக்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி, மற்ற ஜீவராசிகளுக்கு. அந்த மாரி நெறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ நமக்கு இயற்கை சார்ந்து நெறைய ஆப்பா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் இப்ப நம்ம நிலத்தடி நீர் எப்படி இருக்கு, இல்ல குளோபல் வார்மிங்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து உலகத்த வந்து எந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம எந்த மாரி முக்கியமான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க போய் தான் இன்னைக்கு வந்து ஓரளவுக்காவது உலகம் இன்னமும் நல்ல பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கும். ரிவர் கேட்ச்மென்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆற்று படுகைகள் எல்லாம் வந்து அழிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா கூட, எல்லாமே வந்து முன்னேற்றம்ன்ற ஒரு பேர்ல, அது எல்லாத்தையுமே அந்த இயற்கைய தடுக்கணும். இயற்கை ஆர்வலர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் நெறைய பேர் சேர்ந்து, இந்த ஆன்மீகத்தில இருக்கிறவங்களும் ஏன்னா ஆன்மீகன்றதே வந்து இயற்கைய நேசிக்கிறதும், கடவுள நேசிக்கிறதும் தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் ஏத்த மாரி வாழ்க்கை இருக்கணும். அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்காக தான் நம்ம மிருகங்கள கூட நம்ம கடவுளோட இணைத்து வைத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால அந்த அன்ப அடிப்படையா வச்சு, அதுக்கு மேல நம்ம அறிவு, அதுக்கு உண்டான ஒரு படிப்பையோ இன்னைக்கு எல்லாருமே வந்து வேலைவாய்ப்புக்கு உண்டான படிப்ப தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய படிப்பா இருந்ததுன்னா, இன்னும் சிறப்பா இருக்கும். இப்போ இந்த உலகத்துக்கு ஏத்த மாரியோ, இல்லைன்னா வந்து அ உலகம் வெப்பமயமாக்கல தடுக்கிறதுக்கு உண்டான மாரி படிப்புகளோ, இன்னும் வேற என்னென்ன வந்து கொண்டு வர முடியும்? அப்படின்ற மாரி நம்ம பார்த்து, அத மக்களுக்கு பயனுள்ளதா கொண்டு வந்தோம்னா கூட ரொம்ப சிறப்பா இருக்கும்னு பார்க்க முடியுதுங்கய்யா. அதே மாரி பாசத்தையும், மற்ற பந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அறுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அது ஏன் அறுக்கணும் அப்படின்ற மாரி பார்க்கும்போது, நம்ம சுயநலத்துக்கு உள்ள நம்ம சிக்குண்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்கய்யா. நமக்கு ஒரு பாசம்னா நம்மளுடைய வீடு, அது எதனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு எல்லார் மேலயும் நம்மனால வந்து ஒரு ஆளுமையோ, இல்லைன்னா ஒரு கட்டமைப்போ கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு, சிறு சிறு குடும்பங்களா வந்து இருந்து, அது ஒரு அந்த அந்த மாரி ஒரு சொசைட்டிலயோ, ஒரு சோசியல் கல்ச்சர்ல கொண்டு வந்ததுக்கு, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த மாரி இருந்ததுன்னா, இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள மட்டும் இருந்தா போதும். மற்ற வெளியில நடக்கிற விஷயங்கள் இப்ப வீடு சுத்தமா இருந்தா போதும். வீதி குப்பையா இருந்தாலும் பரவால்ல. இல்ல ரோடு குப்பையா இருந்தாலும் பரவால்ல. நம்ம வீடும், வீதியும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய தொகுதி மட்டும் நல்லா இருந்தா போதும். மத்தவங்கள பத்தி கவலை இல்லாம இருக்காங்க. வேற உலகத்துல வேற ஒரு பகுதியில ஒரு ஒரு சண்டையோ, இல்ல ஒரு போரோ மூழுகுனா கூட, அ நமக்கு என்ன அப்படின்னு இருக்காங்க. அதே நம்ம வந்து அந்த பந்த பாசம் மற்ற எல்லா விஷயத்தையும் அறுத்துட்டு, உலக மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி, நம்ம ஒ எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதுவா நம்ம இருக்கும்போது, கண்டிப்பா நமக்கு எல்லார் மேலயும் பாசம் வரும். அது வந்து யுனிவர்சல் கம்பேஷன்னு சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்கள் மேலயும் ஒரு அக்கறை செலுத்துறதும், ஒரு அன்பு செலுத்துறதும் இருக்கும். நமக்கு அந்த பாசத்த அறுக்கிறதும் பாசம்ன்றதே வந்து ஒரு கட்டுன்னு கூட சொல்லலாம். நமக்கு தேவையில்லாம நம்ம வந்து இவங்க மேல தான் நம்ம மேல உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம போய் பக்கத்து வீட்டு பசங்கள போய் இந்த மாரி பண்றது தப்புன்னு சொன்னா, நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நெகிர்ந்து போயிட்டோம் நம்ம. அந்த ஒரு நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. முன்ன வந்து குழந்தைகள் வந்து தவறு செஞ்சா மாமா அடிப்பாங்க, அத்தை அடிப்பாங்க, சித்தி அடிப்பாங்க, சித்தப்பா அடிப்பாங்க. எப்படியாவது அந்த பையன திருத்திறணும் அப்படின்ற நோக்கம் தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இவங்க யாரு நம்ம குழந்தைய அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாரி ஒரு பிரிவினையும், ஒரு பாசம் அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம்னு சொல்லலாம். இல்லைன்னா, அவங்க மேல இருக்கிற ஒரு வெறுப்பா கூட சொல்லலாம். அந்த பாசத்தெல்லாம் அறுத்துட்டு, பையன் என்ன தப்பு பண்ணான்? இல்லைன்னா என்ன நடந்தது? அப்படின்ற மாரி நம்ம விசாரிக்கும்போது கூட, இன்னும் சிறப்பா இருக்கும். நம்ம அந்த பாசத்தையும், அந்த பற்ற வந்து அறுக்கணும்னு தான் சொல்லலாம். அந்த பற்ற அறுத்துட்டோம்னாலே வந்து, நிச்சயமா நம்மகிட்ட ஒரு தெளிவு வரும். தெளிவு வரும்போது நம்ம நல்ல பாதைய நோக்கி பயணிப்போம். ஐயா ரொம்ப சிறப்பா இந்த பாடல்ல சொல்லியிருக்கீங்க ஐயா. அன்ப வந்து மையமா வச்சு தான் அதுக்கு மேல தான் நம்ம அறிவ செலுத்தணும் அப்படின்றது ஒரு சிறப்பான பார்வையா பார்க்க முடியுதுங்க ஐயா. வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு கூட கேட்டுக்கலாங்க ஐயா. மன்னிக்கணுங்க ஐயா. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சரிங்க ஐயா. அப்ப அடுத்த பாடல் கூட பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஆமாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம்.
ரொம்ப நீங்களும் அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. இங்கே வந்து அன்பை தான் பிரதானப்படுத்த சொல்கிறாங்க, அறிவை இல்லை. அடுத்த பாடல்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஐயா. ஐயா, நான் பேசுறது கேட்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, தெளிவா கேக்குதுங்க ஐயா. அப்போ இந்த இடத்துல இன்றைக்கி பாருங்கள், இந்த சமூகம், நம்ம சமூகத்தை குறை சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. சமூகத்தின் பிரதிநிதிகள் தான் நாமும். எல்லாருமே அந்த அன்புமயமாக இருக்கணும். எல்லாருமே அன்புமயமாக இருந்துட்டாங்க, இயற்கை கொலை செய்யப்படாது. இயற்கையை தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இயற்கையை அழிக்கிறவர்கள்லாம் பாருங்களேன், எல்லாம் மெத்த பிடித்தவர்களோட வழிகாட்டுதல் அப்படி தானே இருக்குது. இயற்கையை நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பெரிய தவறுங்க. நம்மகிட்ட அதிகம் படிக்கிறது, அறிவை அதிகம் சேகரிக்கிறோம்னா அந்த அறிவு அன்புமயமாகறதுக்கு பயன்படணும். அறிவு முழுமை அது முக்திங்கிறாரு வேதாத்திரி மகரிஷி. அறிவோட முழுமை அடையும் போது அது முக்தியாக மாறுதுங்கிறாரு. அப்போ அந்த அறிவை நம்ம எதற்கு பயன்படுத்தணும்? நாங்கள் சமூகம் எதற்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? இங்கே எங்கே போயிட்டுருக்காங்க நல்லா பாருங்கள். அதிகம் படித்தவர்களால் தானே இன்றைக்கி இந்த உலகம் இவ்வளோதான் இருக்குது. ஏதோ கொஞ்சமாக படித்தவன் அவங்க வயிற்றுக்கு மட்டும், கொஞ்சமாக படித்தவன் ஒரு திருடவே போகிறான்னா அவன் வயிற்றுக்கு திருடவான். ஆனால் அதிகம் படித்தவன் தான் அது சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம ஏமாற்றி திருடலாம் அப்படிங்கிறத பார்க்குறது. இன்றைக்கி வங்கி கணக்குகள்லாம் ஹேக் பண்ணுறாங்க இல்லைங்களா, சைபர் கிரைம் நடக்குதுல. இதில் ஆமாங்க எல்லாமே ஐயா. அதிகம் படித்தவங்க தானே, படிக்காதவர்கள்லாம் அதில் போய் செய்கிறது இல்லையே. ஆமாங்க ஐயா. மெத்த ஆமாங்க ஐயா, சரியா படித்தவர்கள் தானே சொன்னீங்க. சைபர் கிரைமில் அதிகம் ஈடுபடுறாங்க. அதனால் இந்த அறிவை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோங்கிறதுல இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல அவர் ஐயா அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணியிருப்பார் நினைக்கிறேங்க. அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கருவின் வழியறிந்து கருத்தை செலுத்தாமல் அருவி விழிசொரிய அன்பு வைப்பது எக்காலம் அப்படிங்கிறாரு. கருவின் வழிங்கிறத இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பிட்றாருன்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல. கருவின் வழி பிறப்பின் வழி வரலாறு தர்மம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறேங்க. அது இப்படி தான் பொருள் எடுத்துக்க முடியுது. இன்னாருக்கு தான் இது அப்படின்லாம் பார்க்காம அன்பு அறிவு வழி சொரிய அறிவு மாதிரி அன்பு அனுபவிக்கணும் அப்படிங்கிறாரு. அருவிக்கு வந்து நோக்காட்டானா அது பள்ளமான இடத்த நோக்கி கொட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அதோடது. எந்த ஒரு அது நீ மேல் நோக்கி திரும்பி வராது. அது மாதிரி என்னோடய அன்பு செலுத்துவதை காலம் அப்படிங்கிறதான் பார்க்குறாரு. இந்த இடத்துலையும் வந்து அவர் அறிவை பிரதானமாக சொல்லலை. நான் அன்புமயமாக இருக்கணும், எல்லா உயிரிழத்த அன்புமயமாக இருக்கிறதே காலம் அப்படிங்கிறத தான் அந்த இயக்கமாக சொல்கிறாருங்க. அந்த பாடலில் தான் பார்க்க முடியுதுங்க. கருவின் வழியறிந்து கருத்தை செலுத்தாமல் அறிவி வழிச்சொரிய அன்பு வைப்பது எக்காலம் அப்படிங்கிறாருங்க. நன்றிங்க. நீங்கள் உங்களோட பார்வை இந்த பாடலுக்கு சொல்லுங்கய்யா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. சென்ற பாடலினுடைய தொடர்ச்சியாக கூட பார்க்க முடியுதுங்கய்யா. அந்த அன்பை மையமாக வச்சு ஐயா கொண்டு போயிட்டு இருக்காரு. அதான் அந்த கருவின் வழி அறிந்துன்னு சொன்னது வந்து பிறப்புன்னு கூட பார்க்கலாங்கய்யா. இல்லைனாலும் நம்ம அந்த திரும்பி திரும்பி நம்ம அந்த பிறப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறது கூட சொல்றதா கூட பார்க்க முடியுதுங்கய்யா. ரொம்ப சிறப்பான பாடல் தாங்கய்யா. அருவி அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்கய்யா. அருவி வந்து மேலிருந்து தான் கீழே கொட்டும் அப்படின்ட்டு ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை சொன்னீங்கய்யா. ஏன்னா நல்லா படிச்சவங்க இல்லைன்னா பெரிய ஆளுங்க அவங்க கிட்ட இருக்கிறத வந்து இல்லாதவங்க கிட்டயோ இல்லைன்னா வந்து தேவைப்படுறவங்க கிட்ட வந்து குடுக்கணும் அப்படின்றத கூட அந்த அறிவை உணர்த்துற மாரி பார்க்க முடியுதுங்கய்யா. மேல இருந்து ரொம்ப மேல இடத்துல இருக்கிற இறைவன் எப்படி எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறாரோ, அதே மாரி பொருள் இல்லைன்னா வந்து இயற்கை வளங்கள் கிடைக்கப் பெற்றவங்க எல்லாருமே, இல்லாதப்பட்டவங்களுக்கும் சரி, இல்லைன்னா வந்து சரிசமமா பகிர்ந்து குடுக்கறதுக்கு அந்த அருவி மாரி போய்க்கிட்டே இருக்கணும். நம்ம அத குடுத்துக்கிட்டு அ போயிட்டே இருக்கணும். தேவையான இடத்துல எடுத்துக்கும். ஒரு சில மரங்கள் இருக்கும். ஓரத்துல வந்து செடிகள் வளரும். எல்லாமே அதுக்கு தேவையான அந்த தண்ணீய எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு அப்படியே பகிர்ந்து குடுத்துக்கிட்டே போகும்போது, அது கடல்ல கடக்கறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையும், ஒரு ஒரு வனக்காடோ, இல்லைன்னா வந்து பசுமையான இடம் ஃபுல்லா வந்து பகிர்ந்திருக்கும். அத வந்து நம்ம ஒரு செக் டேமோ, இல்ல மத்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கட்டிட்டாலோ, இல்ல மத்த விஷயங்கள் நம்ம பண்ணிட்டாலே வந்து, அந்த அளவுக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம இயற்கைய நம்ம குடுக்க முடியாது. அத ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள அது கட்டுண்டுரும். அந்த ஒரு மாநிலத்துக்கோ, இல்ல அந்த ஒரு மாவட்டத்துக்கோ, அந்த மாரி போயிடும்னு கூட பார்க்க முடியுதுங்கய்யா. நீங்க முன்னாடி சொன்ன மாரி தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பார்வைங்கய்யா. ஏன்னா, ரொம்ப படிச்சவங்க தான் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அ கோவத்துல ஒரு அருவாள் எடுத்துட்டு வெட்ட போறாங்கன்னா கூட, ஒரு மிஞ்சி போனா ஒரு 50 பேர வெட்டுவாங்க. ஆனா, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான் அணுகுண்டு தயாரிச்சு ஒரு 5,00,000 பேர அதுவும் அடுத்த அடுத்த தலைமுறை கூட இன்னைக்கு வரைக்கும் பாதிப்பு இருக்கிற அளவுக்கு அணுகுண்டெல்லாம் தயாரிச்சது மிகப்பெரிய அணு விஞ்ஞானிகள் தான், அறிவாளிகள் தான் அப்படின்னு பார்க்கும்போது தான், அது ஒரு சின்ன ஒரு கவலையான விஷயம் தாங்கய்யா. அது நம்ம அந்த அறிவியல்ல நமக்கு ஏற்படக்கூடிய
பல நன்மைகள்ல சில தீவைகள் வந்து அந்த நன்மையே கூட மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து எல்லா நாடுகளும் இன்னைக்கு அணு ஆயுதத்தை வச்சிருக்கும்போது, ஐயா வந்து அன்ப நிலைநிறுத்த சொல்லி பாடியிருக்காரு. அந்த உவமைய சொல்லி, அது எப்ப நமக்கு அந்த மாரி கிடைக்கும், இல்லைன்னா அந்த மாரி வரும் அப்படின்ற ஒரு புலம்பலோட முடிச்சிருக்காருங்க ஐயா. ரொம்ப சிறப்பான பாடல் தாங்க ஐயா. அடுத்த பாடல் பார்க்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. அடுத்த பாடல் வந்துங்க, தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தனின் பொரிய பொழிய மனம் பூண்டிருப்பதக்காலம். தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தனின் சிவானந்தத்தின் தெளிய தெளிய சிவானந்தத்தேன் பொழிய பொழிய பூண்டிருப்பதக்காலம் அப்படிங்கிறாரு. இப்போ சிவானந்தத்தேன் அப்படிங்கிறது இங்கே சிவானந்த அப்படிங்கிறத சிவனை கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டியும், அந்த இடத்துல நம்ம ஒரு அழகான ஒரு இதை நமக்கு சுட்டி காமிக்கிறாருங்க. சிவானந்த தேன் அப்படிங்கிறாரு. சிவானந்த தேன் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்த வாசியோகத்தில் போக போக நமக்கு ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். நம்ம தியான முறையிலேருந்து நம்ம தவ வாழ்விலிருந்து நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா, சிவானந்த தேன்கிறது அந்த ஆழ்ந்த அமைதியை தான் குறிக்குது. எல்லாமாக நிற்கும் பொழுது அந்த பரிபூர்ண நிலையை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்குறோங்க. சிவானந்தத்தேன் பொரிய பொழிய மனம் பூண்டிருப்பதை காலம். அது பொரிய பொழிய மனம் பூண்டிருப்பதை காலம் அப்படிங்கிறாரு. அப்போ அதோட இரண்டரை கலக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பாடலில் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்காருங்க. உங்களோட பார்வை பகிர்ந்துங்க ஐயா. சரிங்க சரிங்க. அதான் தெளிய தெளியன்னு 2 தடவை அதை வலியுறுத்தி அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தே கூட ஐயா சொல்லியிருக்காரு. அதை சிவானந்தனா அந்த ஜீவனை வந்து நம்ம எப்போ உணர்ந்துக்கிறது அப்படின்றது, அது நல்லா தெளிந்து ஒரு 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 எல்லா படிநிலைகளையும் கடந்து, அதுக்கப்புறம் அதிலேயே லயித்து இருந்தா தான் வந்து நம்ம ஜீவனை வந்து நம்ம நோக்கி முடியும். நீங்க சொன்ன மாரி இந்த சிவானந்த தேன்னு சொன்னது கூட, அத நம்ம அத நிலைநிறுத்தி நம்ம அதே ஒரு கருத்தா சரி, ஒரு மையமா நிலைநிறுத்தி நம்ம ஆழ்ந்த தவத்துல, இல்லைன்னா வந்து தொடர் தவத்திலயோ, தியானத்திலயோ இருக்கும்போது தான் நமக்கு அந்த அந்த ஒரு உணர்தலும் கிடைக்கும். அந்த ஒரு புரிதலும் கிடைக்கும். இல்லைன்னா அந்த தெளிவு கிடைக்கும்னு கூட பார்க்க முடியுதுங்கய்யா. அந்த மாரி இருக்கிறது எக்காலம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா. இதுக்கு அருணையா இருந்தாருன்னா கூட இன்னும் கூட ஏதாவது ஒரு அ அ உவமையோ இல்லைன்னா வேற ஏதாவது மேற்கோள் கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேங்கய்யா. ஐயா வரும்போது கூட கேட்டுக்கலாங்கய்யா. இந்த பாடல பத்தி மேலும். நன்றிங்கய்யா. நல்லதுங்கய்யா. ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. நம்ம அடுத்த பாடலும் பார்த்துருவோங்க. சரிங்கய்யா. தெளிய தெளிய தெளிந்த சிவானந்த தேனுங்கிறாருங்க. அது தெளிய தெளிய அப்படின்னா தெளிய ஒரு வாட்டி தெளிய தெளிய 2 முறை சொல்லி ஆமாங்கய்யா. தெளிந்த ஆமாங்கய்யா. சிவானந்த தேனுங்கிறாரு. அப்போ அது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே அந்த அறிவை நடத்துறதும், அறிவியை பற்றி சொன்னதும், அன்பு பெருகுவதை பற்றி சொன்னதும், இது எல்லாமே கடந்து அந்த எல்லாத்துலேயும் இருந்து தெளிந்து அந்த தெளிந்த நிலையில் அந்த சிவானந்த தேன் அப்படிங்கிற அந்த நிலையை நாம் உணர்வது எக்காலம். அது பொரிய பொழிய மனம் பூண்டிருப்பதை காலம். அதில் மனம் முழுக்க முழுக்க அதை பூண்டிருப்பது அதை ஏற்றுக்கொள்வது. பூண்டிருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை நம்ம அணிந்து கொள்வதுன்னு ஒரு பொருள் வருது இல்லைங்களா, அதை இணைந்து ஆமாங்கய்யா. கொள்வது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆமாங்கய்யா. மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காருங்க. அடுத்த பாடல், ஆராதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பதை காலம். ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பது எக்காலம் அப்படிங்கிறாரு. ஆதார மூலத்தடியின் அப்படிங்கிறத குண்டலினியோட ஆரம்ப மூலாதார சக்கரத்தை இந்த இடத்துல எடுத்துக்கிறோங்க. இவ ஏன் மேல் நிலையிலேருந்து அங்கேருந்து சொல்லிட்டு இந்த இதுக்கு திரும்ப கணபதியை அப்படின்னு இங்கே கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியாக புரியலைங்க. அடுத்த பாடலாக நம்ம சேர்த்து பார்ப்போம். சரிங்கய்யா. மண் வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண்வார்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்காலம். வேதாவைனா வேதனா தங்கன்னு சொல்கிறோம். அந்த மூச்சையும் வேதின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆதாரம் கணபதியை பாதார விந்தம்
பணிந்திருப்பது எக்காலம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வாசிக்கு ஏற்றி இறக்கிறத மட்டும்தாங்க சொல்கிறாரு, கீழே ஆமாங்க. ஈஸியாக ஏற்றி இறக்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. ஆமாங்கய்யா, நிச்சயமாங்கய்யா. நீங்கள் இன்னொரு முறை படிக்கிற பாடலை நீங்களும் உங்களோட அதை பகிர்ந்துங்கய்யா. சரிங்க. ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பது எக்காலம் அப்படிங்கிறாருங்க. ஐயா நீங்க சொன்ன மாரி வாசி சார்ந்துதாங்கய்யா எனக்கு அந்த பார்வை தோணுதுங்கய்யா. அததான் ஐயா வந்து நிலைநிறுத்துறாரு. இவ்வளோ பாடல்கள் வந்து ஐயா வந்து அன்பை நிலைநிறுத்தி, கருணைய அ வந்து விளக்கி சொல்லி, இதெல்லாமே நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பயணப்படக்கூடிய வழிய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாரி பார்க்க முடியுதுங்கய்யா. அந்த வாசியில நம்ம எப்படி எனக்கு கொண்டு அதாங்க போனோம். ஆமாங்கய்யா. ஏன்னா அந்த இதில் அடுத்த வந்து பாடல் கூட நீங்க வாசிச்சதும் அதே மாரி தாங்கய்யா. அந்த ஆமாம் மண்ணுன்னும் போது நமக்கு அந்த பிண்டமோ, இல்லன்னா நம்ம வந்து உடம்ப கூட குறிக்கிற மாரி கூட பார்க்க முடியுதுங்கய்யா. ஆமாங்க. மண் வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண் வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்களம். வளைந்திருந்த வேதாவை அப்படிங்கிறது குண்டலினி மகாசக்தியானது சுருண்டு இருக்குது, வளைந்து இருக்குது. அப்போ ஆமாங்க. அந்த ஆமாங்கய்யா. அடிப்படையில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேங்க. இப்போ அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க, அப்பு பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு குடுவைக்குள்ளே உணர்ந்தறிவது எக்காலம் அப்படிங்கிறாரு. அப்புன்னா வாயு தானங்க சொல்கிறாங்க ஐயா. அப்படிதான் நினைக்கிறேங்கய்யா. எதுக்கு அருணையா கிட்ட கூட கேட்டுக்கலாங்கய்யா. இல்லை வந்து ஒரு நிமிஷம் அப்படி நான் பார்த்துறேங்க. அப்போ ரொம்ப அப்பு தேயு வாயு ஆமாங்க. அப்படின்னா நீர் நினைக்கிறேன், நீருங்க. சரிங்க, சரிங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாரு, மண் வளைந்த நற்கீட்டில் வளைந்திருந்த வேதாவை கண்வார்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்காலம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வேதையை மூச்சை நம்ம உயிருக்குள்ளே ஓட்டுவதாக அதை மேல் ஒற்றை நிலையில் நிறுத்தி பார்ப்பது எப்போது அப்படிங்கிறத தான் இதில் வந்து அவர் புலம்பலாக வைக்கிறாருன்னு பார்க்குறாங்க. அது அருணையா அவர்கிட்ட அவங்களோட பார்வையும் கேட்டுக்குவோம். சரிங்கய்யா. அப்பு பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை அப்பு பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உணர்ந்தறிவது எக்காலம். அப்புன்னா நீரை தாங்க இங்கே சொல்கிறாரு. அப்போ ஒரு நீர் தாங்க வருது. சரிங்க. பிறைன்னு சொல்லியிருக்காருங்கய்யா. அப்பு பிறை நடுவே, அதாவது பஞ்சபூதங்கள்லங்க அப்பு தேயு வாயுன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது அடியில உப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட வந்து அப்பு வந்து நீர் தாங்க. உப்பு குடுவைங்கிறது இந்த உடம்பை வந்து உப்பிட்ட பாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதில் சொல்கிறாருங்க. நிலம் வந்து பிருத்திவியும், நீர் அப்பு, நெருப்புக்கு தேயு, காற்றுக்கு வாயு, ஆகாயத்தை ஆகாஷ் அப்படிங்கிறாங்க. அப்புங்கிறது நீர். அதாவது இந்த கடலில் தான் சொல்கிறாரு. கடலில் அப்பு பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு குடுவைக்குள்ளே உணர்ந்தறிவது எக்காலம். கடலை வந்து பிறை நடுவேங்கிற மாதிரி பிறை போல் அவர் பார்க்கலாம். இப்போ கடல் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பார்வைக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த உயர்ந்து நம்ம நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தோம்னா உயர்ந்து நம்ம ஒரு நிற்கிற இடத்த ரெண்டு பக்கமும் சூழ்ந்திருக்க மாதிரி ஒரு பிறை மாதிரி தெரியும்.
நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியுங்க. ம். நம்மளை சூழ்ந்து ஆமாங்கய்யா. நிற்கும் மாதிரி நம்ம கடல்லன்னு பார்த்தோம்னா நம்ம கடல் சூழ்ந்து இருக்க மாதிரி கடலுக்குள்ள உள்ளே பயணப்பட்டு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நம்மளோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம நிற்கிறது அந்த மாதிரி சூழ்ந்திருக்கு. அதுக்குள்ளே இருக்க விஷ்ணுவை நீரில் நீர் தத்துவத்தில் வந்து விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க. விஷ்ணுவை உப்பு குடுவைக்குள்ளே உப்பிட்ட பாண்டம் அப்படின்னு சொல்லி உடலை சொல்லுவாங்க. எனக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நான் காண்பது எக்காலம் அப்படிங்கிறதான் அந்த இதில் சொல்கிறாருங்க ஐயா. அப்படி தாங்க நம்ம பார்க்க முடியுது. உங்களோட கருத்தையும் பகிர்ந்துங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னது ஏற்புடையதா இருக்குதுங்கய்யா. எனக்கு பெருசா எதுவும் தோணலைங்க. அதுவும் நீங்க ஐயா விஷ்ணுன்னு அந்த விஷ்ணு அப்படின்னு சொன்னது வந்து ஐயா வந்து நமக்கு மத்திய பகுதியில தான் இருப்பாரு. ஐயா வந்து அதனால அந்த மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம்னு கூட பார்க்க முடியுதுங்க ஐயா. ஏன்னா நீர் இருக்கிறதும் சரி, நம்ம அந்த உப்பு குடுவைன்னு நம்ம வயிற்று பகுதியும் சொல்லலாம், இல்லைன்னா வந்து உடம்பு முழுசா கூட பார்க்க முடியுதுங்க ஐயா. ஆமாங்க, மார்பு பகுதியை சொல்லுவாங்க. ஆமாங்க. அது அநாதக சக்கரம். அநாதகம் விசுக்தியை தான் இதோட சுதர்சன சக்கரத்தோட விஷ்ணுவோட இது பண்ணுவாங்க. அந்த அது கூட பொருத்தி பார்க்க முடியுதுங்க. அடுத்த பாடல் வந்து 3 வளையமிட்டு முளைத்திழந்த கோணத்தில் தோன்றும் புறத்திறனை தொழுது நிற்பது காலம். 3 வளையமிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் உருத்திரனை தொழுது நிற்பது எக்காலம் அப்படிங்கிறாருங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பகிர்ந்துங்க ஐயா. ஐயா இதுவும் வாசி சார்ந்துதாங்க ஐயா இருக்கிற மாதிரி தோணுதுங்க ஐயா. ஏன்னா நம்ம மற்ற சித்தர் பாடல்கள்லாம் நம்ம பார்க்க மகேந்திரன் ஐயா வந்திருக்காங்க, இன்வைட் பண்ணுவோம். அவங்க அந்த கருத்தை பகிர்ந்துக்கிறாங்களா கேட்போம். பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இணைந்துக்கங்க ஐயா. பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கருத்தை பகிர்ந்துக்கங்க. நீங்கள் தொடர்றாங்க கூட ஐயா. ஐயா அதாங்க ஐயா வாசி சார்ந்து பார்க்கறதா தாங்க ஐயா பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம மற்ற சித்தர் பாடல்கள்லாம் நம்ம பார்த்தது கூட இந்த முக்கோணம் அப்புறம் சக்கோணம் அப்படின்ட்டு நிறைய நம்ம பாடல்கள்ல பார்த்துருக்கோங்க ஐயா. அதே மாதிரி தாங்க இது பார்க்க முடியுது. இது வந்து வளைவு அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கோணம்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. மகேந்திரன் ஐயா கிட்ட கூட கேட்டுக்கலாங்க ஐயா. அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா என்னன்னு கேட்டுக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகேந்திரன் ஐயா கலந்துக்கிறாரு. நல்லதுங்க. வணக்கம் மகேந்திரன் ஐயா. வணக்கம் மகேந்திரன் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா? வணக்கம் வணக்கம், உற்சாகமான வணக்கம். பேரன்பு கிருஷ்ணானந்தன் ஐயா, குணா ஐயா, மகிழ்ச்சி. ஆமா, இடையில் சில இடைவேளை தொடர் பயணங்கள், அதனால வர முடியாத மாதிரி சூழல் ஆயிடுச்சு. வேற வேற டைம் தான். மகிழ்ச்சி. தொடர்ந்த ஒரு பெரிய யாகம் நிகழட்டும். கொஞ்ச நேரம் கவனிக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு எத்தனாவது பாடல் கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம்? ஐயா 70வது பாடல். ஆமாங்க ஐயா, பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல் பார்த்துட்டு இருக்கோங்க ஐயா. 6 வாரங்கள்ல தொடர்ந்து கடந்து வந்துட்டு இருக்கோங்க ஐயா. இந்த வாரம் வந்து 60வது பாடல்ல இருந்து 70வது பாடல் வரையும் பார்த்துட்டு இருக்கோங்க ஐயா. கிருஷ்ணானந்த ஐயா வாசிச்சுட்டு இருக்காருங்க ஐயா பாடல்கள்லாம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. நீங்க அப்படி தொடருங்க, நான் பேசுறேன். நிச்சயமாங்க ஐயா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாளுங்க ஐயா, பௌர்ணமிங்க ஐயா. ஆமா, அதனால ஆமாங்க ஐயா, சித்தர்களின் பேரருளால் நமக்கு அந்த ஒரு குரு பூர்ணிமா என்பது அவ்வளவு ஒரு அருமையான உன்னதமான ஒரு நாள். நம்ம கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் ஒரு சுவர் கூட நமக்காக குருவாக இருக்கும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே சுற்றி நம்ம இடம் அந்த மேன்மை பெற்ற விழிப்புணர்வு அடைந்த தாம் இப்போதும் தன்னுடைய உணர்வுகளாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சித்தர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு கிருஷ்ணானந்த ஐயா சொல்ல அவர் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. ஐயா எத்தனாவது பாடல் இருக்குங்க ஐயா கிருஷ்ணானந்த ஐயா? அப்படிலாம் இல்லைங்க, நம்ம இப்போ பாடினது நிறைவு பாடலுங்களே? ஆமாங்க, நிறைவு பாடல். 3 முளைத்திழந்த கோணத்தில் தோன்றும் உருத்திரனை தொழுது நிற்பது எக்காலம் அப்படிங்கிறாருங்க. அதை பார்க்க போகிறப்ப சகசிரார சக்கரத்தோட ஒன்றுபடுது அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. 3 வளையமிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் முருத்திறனை தொழுது நிற்பது எக்காலம் அப்படிங்கிறது. நம்ம அடுத்த பாடல்களையும் பார்த்து நம்ம அடுத்த வாரம் இந்த இறுதி பாடலுக்கான இதையும் சேர்த்து பார்த்துருவோங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க ஐயா. ஐயா ஒரு தடவை வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த 10 பாடல் வரிசையா படிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? படிச்சிருவோங்க ஐயா. சரிங்க.
கண்ணால் அருவி கசிந்து முத்து பொழுதிர சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவதெக்காலம். ஆக மிகவுருக அன்புருக என்புருக போக அனுபூதி பொருந்துவது எக்காலம். நீரில் குமிழிபோல் நிலையற்ற வாழ்வினை விட்டு பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பதெக்காலம். அன்பை உருக்கி அறிவை அதன் மேற்புகட்டி துன்பவளை பாசத் தொடக்கறுப்பதெக்காலம். கருவின் வழியறிந்து கருத்தை செலுத்தாமல் அருவி விழிசொரிய அன்பு வைப்பதெக்காலம். தெளிந்த சிவானந்தத்தேன் பொழிய மனம் பூண்டிருப்பதெக்காலம். ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பதெக்காலம். மண்வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண்வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பதெக்காலம். அப்புப் பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்புக் குடுவைக்குள்ளே உணர்ந்தறிவதெக்காலம். மூன்று வளையமிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் உருத்திரனை தொழுது நிற்பதெக்காலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அருமையான 10 பாடல்கள் ஐயா. இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அருணையாவும் மணிவண்ணன் ஐயாவும் கலந்துக்காத தான் ஒரு சின்ன ஒரு இது. மாரி கணேஷ் ஐயாவுக்கு இந்த வாரம் ஏதோ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. அடுத்த வாரம் நிச்சயமாக கலந்துப்பாங்க. பெரிய பிள்ளைகளை கேட்பாங்கன்னு நம்புவோம். ஆமாங்க ஐயா, நிச்சயமாக கேட்பாங்க. சித்தர்களோட ஆசீர்வாதத்தில் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்க நம்மளும் பிரார்த்தனை செய்துக்குவோம். நிச்சயமாங்க. மணிவண்ணன் ஐயாவும் வந்து அவருக்கு ஏதோ அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு. வீட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு போலங்கய்யா. இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர் பழையபடியே வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆமாங்க ஐயா, அருண் பிரகாஷ் ஐயா எனக்கும் செய்தி அனுப்பியிருந்தாங்க, அந்த தகவல் அனுப்பியிருந்தாங்க. பார்ப்போங்க, அடுத்தடுத்த வாரங்கள் இருந்து இன்னும் சிறப்பாக நம்ம பணிகள்லாம் செவ்வனே தொடர முயற்சி செய்வோம். எல்லோரும் வேலைப்படையில் இருக்கோம், எல்லாருக்கும் பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்க்கை முறைகள் இருக்குது. இருந்தும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கையை நேசிக்கிறதும் இயற்கையோட இணைந்து வாழ்வதும் நம்மளோட கடமையாகிறது. ஓஷோ சொல்லுவார், அன்பு அப்படிங்கிறது விலங்குகள்கிட்ட பொதுவாகவே இருக்கக்கூடியது. மனிதனை சாராமல் இருக்க விலங்குகள் அன்போ கோபமோ உடனடியாக காமிச்சிடும். ஆனால் மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து, அதுலேயும் ஓஷோ இதாக சொல்லியிருப்பார், பைரவரை சொல்லியிருப்பார், நாய்களை ஒரு முதலாளிக்கு அடிமையாகிட்ட வந்த நாய் கூட யோசிக்குது, தன் முதலாளி ஒருத்தரை பார்த்து சிரித்தா தானும் வாழாட்டணும். அன்புங்கிற இடத்துல நாய் அவர்களோட இயல்பு வாழையாட்டுவது, அன்பை வெளிப்படுத்துவதற்கு. ஆனால் தன்னோட முதலாளிக்கு பிடிக்குமா பிடிக்காதா அவங்கள அப்படிங்கிறத அவைகளும் உற்று நோக்குகிறது, மனிதர்கிட்ட தந்திரங்களை கற்றுக்கொள்கிறது அப்படிம்பாரு. அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயா மணிவண்ணன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். மணிவண்ணன் ஐயா. ஐயா மணிவண்ணன் ஐயா, இப்போதாங்க ஐயா உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஐயா. ஒரு 2 நிமிடம் தான் இருக்குங்க ஐயா. இன்வைட் பண்ணிட்டுங்க ஐயா, மேலே வருவாங்க. அது மாதிரி ஓஷோ அந்த இடத்துல அதை சொல்கிறாரு, ஒரு மனிதர்களோட இணைந்து அவைகளும் கெட்டு போயிடுது அப்படிங்கிறத. இப்போ மனிதர்களோட தன்மைகள் நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா, நிறைய விஷயங்களில் பார்த்தா நம்ம ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதான் இங்கே இது சொல்லியிருக்காருல, அந்த அருவி போல் வழிச்சொறிவதை காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புங்கிறது அதுபோல் இருக்கணும், அதோட இயல்புலேயே இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மணிவண்ணன் ஐயா மேலே வர முடியலைங்களா, என்னாச்சு? மகேந்திரன் ஐயா, நீங்கள் உங்களை இதை பண்ணுறாங்க. ஆமாங்க ஐயா, ஒரு இடத்துல அப்படியே பார்க்கிங் போட்டிருக்கேன், ஒரு கான்ஃபரன்ஸ், அதனால ஒரு முறை ஒரு முழு பாடலையும் பாடிடலாமாங்க ஐயா? பாடிடுங்க. நீங்கள் அப்படியே மணிவண்ணன் ஐயா கொஞ்சம் இன்வைட் பண்ணுங்களேன், என்னால் பண்ண முடியல. இதை கூப்பிடலாங்க ஐயா, ஏதாவது வேலையாக இருப்பாங்க, நான் உடனே வந்திருப்பாங்க. இந்த அழைச்சிருக்காங்க ஐயா, மறுபடியும் வருவாங்க, நிச்சயமா கேட்டுட்டு இருப்பாங்க ஐயா. நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க மணிவண்ணன் ஐயா. கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லதுங்க ஐயா. அப்படியே அந்த பாடல் மட்டும் ஒரு பாடிடுங்க ஐயா. நன்றி. மறுத்தலை பொறுத்து கொள்ளுங்கள் ஐயா. அப்படியே ஹைவே நுழைஞ்சிடுமா, சரி உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பகிர முடியுமான்னு தெரியல, அதனால சரி ஒரு இடத்துல போட்டு அப்படியே பேசுறேன். வணக்கம் மணிவண்ணன் ஐயா, நலமா இருக்கீங்களா? குரு பூர்ணிமா நாளில் இன்று நம்மளுடைய சித்தர் சிந்தனையில் கலந்து கொள்வது வெகு நிறைவு.
ஏன்னா இது ஒரு புது களத்தை நமக்கு எப்போதுமே நுண்ணதிர்வுகளை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு தளம். இங்க நம்ம பேசப்படுவதும் பகிர்வதும் முழுக்க சித்தமயம். இந்த சித்தர்களின் பெரும் சாதனைகள் என்பது அவர்களை நினைத்தாலே போதும். அது நமக்கென்ற அந்த அவர்களுடைய முக்தி நிலையை, பூரண நிலையை நாம் உணர முடியும். இந்த வகையில பல சித்தர்களை நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இப்ப பத்திரகிரியாருடைய பாடல்கள் 62 70 வரை, 71 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களோட அப்படியே ஒரு பாட கிடைத்த இந்த ஒரு நாள் வேலைக்கு மிக்க நன்றி. கண்ணால் அருவி கசிந்து முத்து போல் உதிர சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவுதைக்காலம். கண்ணால் அருவி கசிந்து முத்து போல் உதிர சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவதைக்காலம். ஆக மிக உருக வன்புருக என்புருக போக அனுபூதி பொருந்துவதும் எக்காலம். ஆக மிக உருக வன்புருக என்புருக போக அனுபூதி பொருந்துவதும் எக்காலம். நீரில் குமிழி போல் நிலையற்ற வாழ்க்கை விட்டு பேரின்ப கருணை எல்லாம் பெருக்கெடுப்பதெக்காலம். நீரில் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பதெக்காலம். அன்பை உருக்கி அறிவை அதன் மேற்புகட்டி துன்ப வலை பாச தொடக்கறுப்பதெக்காலம். அன்பை உருக்கி அறிவை அதன் மேற்புகட்டி துன்ப வலை பாச தொடக்கறுப்பதெக்காலம். கருவின் வழி அறிந்து கருத்தை செலுத்தாமல் அருவி விழி சொரிய அன்பு வைப்பதெக்காலம். கருவின் வழி அறிந்து கருத்தை செலுத்தாமல் அருவி வழி சொரிய அன்பு வைப்பதெக்காலம். தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தத்தின் புரிய பொழிய மனம் பூண்டிருப்பதெக்காலம். தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தத்தின் புரிய பொழிய மனம் பூண்டிருப்பதெக்காலம். எக்காலம் என்பதை இக்காலம் என்று கூட சொல்லலாம் போல இருக்கு. ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பதிக்காலம் என்று பூரண ஒரு குரு பூர்ணிமா என்பதால் இந்த காலம் கூட நமக்கு என்று அது ஒரு காலம்தான். அது எப்போது வரும் என்ற ஏற்கத்தை விட நம்ம ஒவ்வொரு தருணத்திலும் நிகழ்கணத்தில் நிகழ முடியும். தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தத்தின் பொரிய பொழிய மனம் பூண்டிருப்பதிக்காலம். ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பதெக்காலம். மண் வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண் வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பதெக்காலம். மண் வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண் வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பதெக்காலம். அப்புப்பிரை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை அப்புப்பிரை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு கொடுக்கையுள்ளே உணர்ந்ததெல்லாம் எக்காலம். அப்புப்பிரை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு கொடுக்கையில்லை உணர்ந்தறிவதெக்காலம். மூன்று வளையமிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் ஒரு திறனை தொழுது நிற்பதெக்காலம். மூன்று வளையமிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் ஒரு திறனை தொழுது நிற்பதெக்காலம். நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை ஐயா, மிக அருமை. வணக்கம் மணிவண்ணன் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா, நீங்க ஓசோ பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதையும் சொல்லுங்க ஐயா. மனிதன் இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம இயற்கை நேயர்கள் இயற்கையோடு இருக்கணும். அந்த அருவி அன்புங்கிறது அருவி வழிநடிய
வழி சொறிவது போல் அப்படிங்கிறத அந்த ஐயாவும் பயன்படுத்தியிருக்காரு இல்லைங்களா பத்திரகிரியார். அது மாதிரி இயற்கையாக அது அதோட நோக்கத்தில் இருக்கணும். செயற்கையாக எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம அன்பை இது பண்ணக்கூடாது, பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்போ ஓஷோ சொல்லியிருப்பார், சமகாலத்தில் வந்து நன்றியுள்ள ஜீவன் சொல்லக்கூடிய நாய்கள் அவர்களோட இது வந்து அன்பு மயம்தான். ஆனால் சமகாலத்தில் மனிதர்களை பார்த்து அவங்களும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். தன்னோட முதலாளி ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறாரா முறைக்கிறாரான்னு பார்த்துட்டு தான் அவங்க வாலாட்டுறதா இல்லை அவங்கள குறைக்கிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருங்க. அன்பு மயம் அப்படிங்கிறத வழிமாறி போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அவர் முழுக்க முழுக்க ஓஷோ வந்து எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு அன்புமயம் அணிக்கிறத பற்றி நிறையா பேசியிருப்பார். எல்லாத்தையும் அன்பாக பாருங்கள், எல்லாத்தையும் அன்பாக பாருங்கள் அப்படிங்கிறதுல தான் எண்ணங்கள் கடந்து நிற்பதை பற்றி தான் அங்கே நிறையா பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் பகிர்ந்துக்கிட்டேங்க ஐயா. நன்றிங்க. மணிவண்ணன் ஐயாவுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குணா ஐயா அதை பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? ஐயா மகேந்திரன் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணுங்க ஐயா. அவர் வண்டியை நிறுத்திட்டு ஓரம் போட்டுட்டு நமக்கோசரம் பாடல்களை வாசிச்சிருக்காரு. ஐயாவுக்கு மறுபடியும் கலந்துக்கிட்டதுலையும் சரி, இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு மறுபடியும் நம்ம தளத்தில் இணையறதுக்கு ஐயாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேங்க ஐயா. மணிவண்ணன் ஐயா மறுபடியும் வந்து கலந்துக்கிட்டாரு. இப்போதான் பேசிட்டு இருந்தோம், இன்னொரு ஒரு சில வாரங்களில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐயா இன்னைக்கே வந்துட்டாரு. பேசுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதாவது கிளிச் ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரியலங்க ஐயா. ஐயா பேசினாலும் கேட்டுக்கலாங்க ஐயா. மகேந்திரன் ஐயாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேங்க ஐயா. பாடல்களும் இந்த வாரம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. 10 பாடல்கள். ஆனா நிறைவான அந்த ஒரு 3-4 பாடல்கள் வந்து வாசி சார்ந்து யோசிக்க தோணுச்சுங்க ஐயா. மற்ற பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரி அந்த எக்காலம்னு இருக்கிறத இன்னைக்கு இக்காலம்னே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஐயா தோணுது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மணிவண்ணன் ஐயா வணக்கம். நிறைய முறை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒன் டே ஐ வில் பிகம் திஸ், ஒன் டே ஐ வில் டூ திஸ் அப்படின்னு. அந்த ஒன் டேங்கிறத நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா டே 1, அந்த டே 1ங்கிறது இன்னைக்கு தான், இப்போ இங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையும் நிகழ்காலத்தில் நிகழ்ந்ததாக இருக்குங்க. அதே போல சித்தர்கள் ஏற்படுத்திய அந்த பாடல்கள் எல்லாமே இது இந்த இக்காலம் நிறைய இந்த தும்பி பற அந்த மாதிரி நிறைய இது எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில உள்ளவர்களுக்கு அவர்களுடைய பாணியிலேயே போயிட்டு அந்த உண்மையை உணர வைக்கின்ற தன்மையாக இந்த பாடல்கள் எல்லாமே வடிவமைத்திருப்பாங்க. அதுல நிறைய பேர் வந்து ஏங்கி வாழ்க்கையில எதையுமே நிறைவேற்றாம அப்படியே போறது மாதிரி இல்லாம நீங்க இது எல்லாமே வந்து அதோடைய உயர்நிலையை உடனே பிடிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒவ்வொன்றுமே இருக்கும். நிறைய சித்தர்களுடைய அந்த தொடர் பொருத்தி கொண்டு பார்ப்பது போல நிறைய பாடல்கள் இருக்கும். இன்னைக்கு பாடினதெல்லாம் கூட எனக்கு அப்படியே திருமூலர் பாடல்கள்லாம் அப்படியே நினைவுக்கு வந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நாகுண்டத்தில் வந்து நம்ம அந்த சோதி முழுக்க இந்த ருத்ரன் பத்தி சொல்றாங்க இல்லையா, நிறைய பாடல் சொல்லும் பொழுது 3 வளையம் விட்டு முளைத்திருந்த கோணத்தில் தோன்றும் உருத்திரனை தொழுது நிற்பதை காலம். நம்மளோட உடலே வந்து ஒரு பெரும் அந்த சக்கரங்கள் தான், அதுதான் நம்ம இதை வாழ்கின்ற ஒரு இடமாவும் இருக்கு. அதுலாம் மிக முக்கியமா நம்மளுடைய உச்சியில், அதுவும் சொல்வார்கள் இல்லையா, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு என்பது. அப்போ நம்மளுடைய உச்சியில் இருக்கின்ற அந்த ஒரு உன்னத ஜோதி அங்கு எப்போதுமே ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒளிர்ந்து கொண்ட வச்சிருக்கணும் நம்ம. அதாவது நம்மளுடைய சூக்ஷ்ம ஆற்றல் மூலமாக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தின் திறவு வாயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த உச்சியில் நாம் எப்போதுமே நினைவாக இருக்கும் பொழுது அதுதான் அது ஒரு பார்வை. என்ன சொல்றாங்கன்னா, நடராஜ தத்துவத்துல கூட அந்த பாதம் நம்மளோட தலையில இருக்கின்ற மாதிரி, அதாவது இறையின் பாதம் நம்ம அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனுடைய விரிவாக்கமாக அப்படியே அதனுடைய தன்மையில் நம்ம எல்லாமே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் கூட உண்டு. அந்த வகையில நம்மளுடைய உயர்வாக நம்ம வைத்திருக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண தலை குனிஞ்சு எல்லாரும் செல்போன் பார்த்துட்டு இருப்போம். அதே தலை நிமிர்ந்து இருக்கிற மாதிரி பார்ப்போம். கொஞ்சம் லைட்டா ஒரு டில்ட் பண்ணி நம்மளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாவே, ஒரு நெஞ்சை நிமிர்த்தி நம்மளுடைய உடலை நிமிர்த்தி நம்மளுடைய
அந்த பின் முதுகை வந்து வளைந்த முதுகாக இல்லாமல் நேரடியாக வந்து வைத்துக்கொண்டு நம்ம வந்து இறை தொடர்போடு நம்ம இருக்கும் பொழுது தானாகவே உங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் இல்லாமல் போயிடும். நிறைய ஒரு புது நம்பிக்கை வரும், ஒரு துணிச்சல் வரும். அது மாதிரி ஏனென்றால் நம்மளுடைய அந்த அந்த நேர் நிலையில் நம்ம வந்து உயர்த்தி வைத்துக் கொள்ளும் பொழுது அது உடலில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்த முடியுமோ அது அந்த மாதிரி அதை வந்து உணர்வுகளுக்காக கடத்த முடியும், அவருடைய உடலுக்கு கடத்த முடியும். அது வந்து ஒரு உயரிய நிலையாக இருக்கும். இது இந்த மாதிரி அது ஒரு சோதி அங்கு உணர்ந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற ஒரு நினைவுல நம்ம இருந்தோம்னா கூட அது நம்ம உடலே ஒரு ஜோதியாக மாறிவிடும். அப்புறம் நம்ம செல்கின்ற இடம் எல்லாமே ஒரு செழிப்பாக இருக்கும், செலுத்துகின்ற அன்பாக இருக்கும். நம்முடைய செல்லும் இடமெல்லாம் வெல்லும் இடமாகவும் இருக்கும். அந்த ஒரு உயர் நினைவை இருந்து அந்த ஒளி நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. நன்றி ஐயா. ஐயா மணிவண்ணன் ஐயாவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுகிறதும் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுங்க. ஐயா நாங்கள் பேசுகிறதும் கேட்குதுங்களா உங்களுக்கு? ரீப்ளே கூட கேட்டுக்கலாம் ஐயா. குணா ஐயா எதுவும் பகிர்ந்துக்கிறீங்களா? வேறு எதுவும் கருத்துக்கள்லாம் நம்ம நிறைவு செய்வோங்க ஐயா. சரிங்கய்யா சரிங்கய்யா. இந்த வாரம் மகேந்திரன் ஐயாவும் மணிவண்ணன் ஐயா கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்புங்கய்யா. அருண் ஐயாவும் வாய்ப்பு இருக்கும்போது ரீப்ளேஸ் ஆனில் கேட்பாருன்னு நினைக்கிறேங்கய்யா. அடுத்த வாரம் கூட பாடலுக்கு அவருக்கு ஏதாவது புது கருத்துக்கள் இருந்ததுன்னா கூட ஐயா பகிர்ந்துப்பாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இந்த வாரம் கலந்துக்கிட்டதில். அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பாடல்கள் பார்க்கலாங்க ஐயா. தாலாட்டு பாடல் ஒலிக்க செஞ்சிடலாங்களா ஐயா? நிச்சயம் ஐயா. சரிங்க. மணிவண்ணன் ஐயா ஏதாவது சேட்ல ஏதாவது டைப் பண்றாரான்னு ஒரு வாட்டி கேட்டுக்கலாங்க ஐயா. கேட்டுட்டு கூட நம்ம அதுக்கு இந்த மாதிரி ஐயா நல்லதுங்க ஐயா. சரிங்க ஐயா. மணிவண்ணன் ஐயா மகேந்திரன் ஐயா கேட்ட மாதிரி ஏதாவது தம்ஸ் அப் இல்லைன்னா சேட்ல ஏதாவது ஐயா இப்போ வெளியில் போயிருக்காங்க. சரிங்க ஐயா. சரி இணைந்துக்கிறாங்களா பார்ப்போம். சரிங்க ஐயா பார்க்கலாங்க ஐயா. வாழை தாலாட்டு ஒளிபரப்பிடுறாங்க. சரிங்க ஐயா. நம்ம நிறைய விஷயம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்தர்கள் சிந்தனையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் கடந்த சில 2-3 வாரங்களாக நம்ம பத்திரிகை ஏற்பாளர்களை எடுத்து பொருள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பத்திரிகை ஏற்பாளர்கள் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிருக்கோம் 10 பாடல்கள். மீண்டும் அடுத்த ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. வாழைத்தாலாட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம எதுவும் குழுவில் நம்ம பேசுகிறதுல நிறைவு செய்கிறத நம்ம வல்லமையாக வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம மீண்டும் அடுத்த ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் தொடருவோம். கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழைத்தாலாட்டு. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. பஞ்சு மெத்த பட்டு மெத்த நீ படுத்துறங்க தங்கம் மெத்த செஞ்சு வச்சேன் உந்தனுக்கே சின்னவளே நீ உறங்க. கண்ணும் மணி பொண்ணும் மணி கட்டழகு தங்கம் மணி காணாத காட்சியெல்லாம் கண்ணெதிரே காட்டும் மணி. பச்சை மணி பவளம் மணி அந்த பலகை ஆழ்வாலை மணி நெத்தியிலே நிலவை வச்சு நித்தம் ஒளி வீசும் மணி. கல் கண்டு பொங்க வச்சு உனக்கு காலையிலே நான் கொடுத்தேன். நீ கை சுடுது என்று சொல்ல காத்தில் ஊதி ஊதி ஊட்டி விட்டேன். வெள்ளியிலே சொம்பெடுத்து உனக்கு வீசும்படி வாள் கொடுத்தேன். வச்ச வாழை நீ குடிச்சு வாழையம்மா கண்ணுறங்கு.
உச்சியிலே ஜோதி வச்சு உண்ணாக்கில் அமுதம் வச்சு எனக்கு பந்தியிட்டு பரிமாறும் பாலகியே நீ உறங்கு. இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கே, எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சல் ஆடுதம்மா. இத்தனைக்கும் மேலாக என்ன வேணும் உந்தனுக்கே, எப்பவுமே நீ உறங்க என் இதய ஊஞ்சல் ஆடுதம்மா. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ அத்தாளே தான் உறங்கு. ஆராரோ ஆரிராரோ அத்தாளே தான் உறங்கு. மிக்க நன்றிங்க. கலந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்தது இனித சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் சித்தர்களின் பேரர்களும் எப்போது நம்ம வழி நடத்தட்டும். நிறைவு, நிறைவு, நிறைவு.